எல்லாருமே என்கிட்ட கேட்குறது ப்ளஸ் உங்ககிட்டயும் நிறைய பேர் கேட்டிருப்பாங்க. ஏஐ மேலே ஒரு கிரேஸ் இருக்கும். அவர் எப்படி ஸ்டார்ட் பண்ணால் பெட்டர்? ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொல்லுவேன். இப்போ வந்து அது பெரிய ஸ்கில்லாக பார்த்தோம். ஆனால் இப்போ இது வந்து மேண்டேட். பர்ப்ளெக்சிட்டி போயிடும், சாட்ஜிபிடி போயிடும், இதெல்லாம் தான் ட்ரூத்து. ஒரே ஒரு விஷயம், இங்கே இருக்கிறவங்கள்ட்ட நீங்கள் விற்கிறதுக்கு பதிலாக வெளியில் இருக்கிற காசை இந்தியாவுக்கு வர வச்சா தான் எக்கனாமிக்கலாக க்ரோ பண்ணலாம். ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் உங்களை விட ஏஐ நல்லா பண்ணும். கரெக்டாக வைப் கோடிங் உங்களை விட ஏஐ நல்லா பண்ணும். விச் மீன்ஸ் எது வந்து ஏஐ நல்லா பண்ணுமோ அதை வந்து ப்ரொஃபஷனாக சூஸ் பண்ணும். நிறைய பேர் அந்த ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் இவ்வளோ சேலரி அதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். அவங்க வந்து இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா கூகுள் டீப் மைண்ட்ஸோட சேர்ந்து ஒரு ரோபோட் செஞ்சுருக்காங்க. அந்த ரோபோட் வேர்ல்டையே ரூல் பண்ண போகுது. அட் லாஸ்ட் நாளைக்கு ஏஐ இல்லை, ஓகே, என்ன நடக்கும்? மனோஜ், ஆக்சுவலி ஏஐ டியூட்னா எல்லாத்துக்குமே தெரியும். என்னோட எல்லாம் ட்ரெடிஷ்னல் இன்ட்ரோலாம் இல்லாமல் நான் ஒரு சிம்பிளாக கேட்கணும். மனோஜ் தெரியும், ஏஐ டியூட்னு எனக்கு கொஞ்சம் நல்லா தெரியும். ஏஐ டியூட் ஆகிறதுக்கு முன்னாடி மனோஜ் யார், மனோஜோட கம்ப்ளீட் பேக்ரவுண்ட் என்ன, நீங்கள் எப்படி இந்த ஏஐக்குள்ளே வந்தீங்க? கம்ப்ளீட் பேக்ரவுண்ட்னு சொன்னீங்கன்னா ஐ ஸ்டார்ட் வித் காலேஜ் வந்து இங்கே எம்ஐடியில் படித்தேன், கம்ப்யூட்டர் சயின்ஸ். அங்கேருந்து ஐ பிளேஸ்ட் இன் ஒன் கார்ப்பரேட். என்னவா பிளேஸ் ஆனேன்னா ஆட்டோமேஷன் இன்ஜினியர், பைத்தான் பேக்ரவுண்ட், அவ்வளோதான். ஸோ ஒரு 8-9 இயர்ஸ், இப்போ வரைக்கும் 10 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆக போகுது. ஸ்டில் நான் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கேன். இதில் எங்கே ட்ரான்ஸ்லேஷன் ஆகுதுன்னா பேசிக்கலி பைத்தான் தெரிஞ்சாலே உங்களுக்கு வந்து அந்த ஏஐ மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துடும். அது நான் சொல்லலை, எல்லாருக்கும் தான் இருக்கும். ஸோ அப்படி தான் ஸ்டார்ட் ஆச்சு என்னோடய ஒர்க்கில். ஏஐ அடாப்ட் பண்ண டூ அர்லி. இப்போ வந்து சாட்ஜிபிடி 2022 வந்தது. அந்த டைமில் வந்து சாட்ஜிபிடி எர்லியாக அடாப்ட் பண்ணி ஏஐயில் நிறைய கற்றுக்கிட்டது. அண்டு கார்ப்பரேட்டில் நிறைய ட்ரைனிங்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் அட்டன் பண்ணுறப்போ நிறைய இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணுறப்போ தமிழில் எதுவும் இல்லை, அப்படியே ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு ஐடி டியூடாக இருந்துக்கிட்டு ஏஐ டியூடாக கன்வெர்ட் பண்ணேன். ஐடி டியூட் டு ஏஐ டியூட், அவ்வளோதான். அதுதான் அந்த மாதிரி தான். சரி, எனக்கு இன்னும் ஒரு பெட்டர், பைத்தான் நிறைய பேர் படிக்கிறாங்க. ஓகே. ஆனால் ஒரு கார்ப்பரேட் ஜாபில் இருக்கிறப்போ அவங்களுக்கு அது ஒரு லேவிஷ் ஒரு கம்ஃபர்ட்னஸ் வந்துடும். ஆமாம். அதெல்லாம் போக ஏன் உனக்கு இதில் இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு? இப்போது பைத்தான் வந்து இப்போ ஏஐ வந்ததுக்கப்புறம் தான் இவ்வளோ ஈஸின்ற மாதிரி எல்லாருக்கும் தெரியுது. ஏன்னா பைத்தானோடைய லாங்குவேஜ் வந்து ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்கும், டேரெக்டாக பார்த்தாலே தெரியும். ஆனால் நீங்கள் ஒர்க்கில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக தான் இருக்கும். நீங்கள் வந்து கிளாஸ் எழுதுறதுலேருந்து ஃபங்க்ஷன்ஸ்லாம் நீங்களாக தான் எழுதணும். பிகாஸ் ஏஐ எராக்கு முன்னாடியே நான் பைத்தான் பண்ணதுனால அதோடைய ஸ்ட்ரக்சர் தெரியும். ஸோ அப்போ வந்து எனக்கு வந்து எப்படி இருந்ததுன்னா பைத்தான் மேலே ஓப்பனாக சொல்லலாம் இன்ட்ரெஸ்ட் இருந்தது. ஸோ இப்போ ஏஐ வந்தது என்ன ஆயிடுச்சுன்னா எனக்கு எல்லாருக்கும் வர பயம் தான், ஐயோ என்ன இவ்வளோ சூப்பராக கோட் பண்ணுது, நம்மளுக்கு அவ்வளோதானா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. பட் அந்த க்யூரியாசிட்டி தான், ஓகே இது இவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ணுதுன்னா இதை வச்சு நம்ம நிறைய அன்சால்வபுளாக இருக்கிறது எல்லாத்தையும் சால்வ் பண்ணலாம் அப்படின்ற அந்த க்யூரியாசிட்டி தான் ஓப்பனாக சொல்லலாம். எல்லாருமே என்கிட்ட கேட்குறது ப்ளஸ் உங்ககிட்டையும் நிறைய பேர் கேட்டிருப்பாங்க. ஒரு நியூபியாக இருக்கார், ஒரு காலேஜில் படிக்கிறாரு, இல்லை ஒரு ப்ரொஃபஷ்னலாக இருக்கார் அப்படின்னா ஏஐ மேலே ஒரு கிரேஸ் இருக்கும். அவர் எப்படி ஸ்டார்ட் பண்ணால் பெட்டர்? நான் மோஸ்ட்லி வந்து இப்போ புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னாக்க வைப் கோடிங் தயவு செய்து தொடக்கூடாதுன்றேன். ஏன் நான் சொல்கிறேன்னாக்க ஒரு ஃபண்டமெண்டல்னு இருக்கும். எந்த டெக் எடுத்தாலுமே ஒரு ஃபண்டமெண்டல் இருக்கும். இந்த ஏஐயில் மற்ற இதெல்லாம் விட்டுருங்க, ஏஐயில் வந்து ஃபண்டமெண்டல் தெரிஞ்சால் போதும். எவ்வளோ பெரிய ஆளாக ஸ்டூடெண்ட்லேருந்து நீங்கள் சிஇஓ எடுத்தாலுமே ஃபண்டமெண்டல்லாம் என்னென்னு கேட்டிங்கன்னா ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொல்லுவேன். இப்போ வந்து அது பெரிய ஸ்கில்லாக பார்த்தோம், ஆனால் இப்போ இது வந்து மேண்டேட்ரி. ஓகேவா? ஸோ அந்த ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்கை வச்சுக்கிட்டு எப்படிலாம் ஏஐ கிட்ட நம்ம அப்ஸ்கில் பண்ணுறதா இருக்கட்டும், கோடிங்கை நம்ம எப்படி கற்றுக்கிறது, அதில் இருக்கிற கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு டு ஸ்டார்ட் வித். ப்ராம்ப்ட்னா என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு என்ன தேவை, கோடிங் வேணுமா கோடிங்கு, இல்லை நான் வந்து வேறு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஐஓடியில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ரோபோட்டிக்ஸ் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா அந்த ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்கை வச்சு எனி ஏஐ டூலில் வந்து நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம் டு ஸ்டார்ட் வித். பட் நீங்கள் வந்து அதுவே போதுன்ற மாதிரி நிறுத்தவும் கூடாது. பிகாஸ் இது வந்து ஃபாஸ்ட்டாக எவால்வ் ஆகிற ஒரு டெக்கு. இது வந்து ஒரு பபுளில் இருக்கிறோம், ரொம்ப அந்த டிப்பில் இருக்கும், என்ன வேணாலும் நடக்கலாம். அப்படி இருக்கிறப்போ நீங்கள் அப்ஸ்கில் பண்ணணுன்னா ஜஸ்ட் லைக் தட் இது மட்டும் போதுன்ற நிறுத்துகிற ஸ்கில் கிடையாது. ஸோ டு ஸ்டார்ட் வித் பைத்தான் தெரிஞ்சிருக்கணும், ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும், மற்றதெல்லாம் வந்து ஆப்ஷனல் தான். ஓகே, நான் ஏன் ஒரு நியூபியாக ஸ்டார்ட் பண்ண கேட்டேன்னா இப்போ எங்களுக்கு நிறைய என்கொயரிஸ் வரும். ஒரு காலேஜ் கோயிங் ஸ்டூடெண்ட்டாக இருப்பார், இல்லை ஒருத்தர் பிஸ்னஸ் செஞ்சுக்கிட்டு இருப்பார், இல்லை சப்போஸ் அதர் கண்ட்ரியில் நான் ஒரு 15 இயர்ஸ் 30 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஏஐ லேர்ன் பண்ணணுங்கிற ஒரு ஆர்வத்தில் வராங்க. எக்ஸாக்ட்லி. பட் அவங்களோட ஆர்வங்கிறது கொஞ்ச நாளில் போயிடும். ஏன்னா அந்த ஒரு சர்டைன் பீரியட் அது ஒரு எந்தூவில் ஸ்டார்ட் செய்வாங்க. அந்த மாதிரி பீப்புளுக்கு நம்ம
எப்படி க்யூரேட் பண்ணி கொடுத்தா பெட்டர். இப்போ ப்ராம்ப்ட் அப்படிங்கிறது ஒரு விஷயம் கொடுத்தாச்சு. கரெக்ட். இப்போ ப்ராம்ப்ட்டுக்கு அடுத்தது போனால் ஒரு கான்டெக்ஸ்ட் இன்ஜினியரிங் மாதிரி போயிடுவாங்க. எக்ஸாக்ட்லி. இப்போ அந்த ப்ராம்ப்ட்டு ஒரு நியூபியாக வரவருக்கு ஓகே, ஒரு ப்ரொஃபஷனல்ஸுக்கு ஈஸியாக அடாப்ட் பண்ணிப்பாங்க. ஏன்னா அவங்களோட பிஸ்னஸ் யூஸ் கேசஸ்க்கு ஈஸியாக ஒவ்வொரு டைம் ஓகே என் பிஸ்னஸ் இப்படி இருந்துச்சு நான் இப்படி பண்ணணுங்கிறத ரிலேட் பண்ணிக்கலாம். ஓகே. ஆனால் அந்த ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்க்கு டூல்ஸ் என்ன இருக்கும், எப்படி நான் கற்றுக்கலாம்? ஸோ நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறப்ப ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் எப்படி சொல்கிறேன்னா, அதோட கோர் எப்படி வந்து எல்எல்எம்க்கு இன்புட்டாக போகுதுங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ண சொல்லுவேன். ஈவன் தோ நீங்கள் ப்ராம்ப்டே கற்றுக்கிட்டாலும் உங்களுக்கு என்ன தெரியணுன்னாக்க அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரியணும். நான் என்ன சொல்லுவேன்னா, டூலில் ஃபஸ்ட்டு நியூபியாக இருக்கீங்கனாக்கா டூலில் வந்து ஃபோக்கஸ் பண்ணாமல் எப்படி ஒர்க் ஆகுதுன்ற சிஸ்டம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இந்த இடத்துல டூல் வாஸ் சிஸ்டம். ஸோ டூலுங்கிறது என்னென்னா, யாரோ ஒருத்தவங்க ரெடி பண்ணி உன்னுடைய ஜாபை கொஞ்சம் கம்மி பண்ணுறதுக்கு, ப்ரொடக்டிவிட்டி பண்ணுறதுக்கு இதுக்காக கண்டுபிடிச்சது. நீங்கள் அதில் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் வேலை கண்டிப்பாக குறைய போகுது. ஆகா சூப்பர், எல்லாமே ஓகே. பட் உங்களுடைய அவுட்கம் பார்த்தீங்கன்னாக்கா அது என்னன்னே தெரியாது. நான் போன ப்ராம்ப்ட் கொடுத்தா அவுட்புட் வந்துச்சு. இதே தான் இந்த சர்ஃபேஸ் லெவல்லே இருப்போம். ஒன்ஸ் அதை பிரேக் பண்ணிட்டு வெளியில் வரணும்னா அந்த சிஸ்டம் தெரியணும். சிஸ்டம்னா என்னென்னா, இப்போது நான் இன்புட் கொடுத்தா அது ஏன் ப்ராம்ப்ட் வழியாக போய் அப்புறம் எல்எல்எம் போயிட்டு எப்படி அவுட்புட் வருது இது தெரியணும். ஓகே, நீங்கள் நெக்ஸ்ட் லெவலில் போகணுன்னா இந்த லெவல் ரொம்ப முக்கியம். ஸோ அந்த சிஸ்டமில் என்னென்னலாம் இருக்குன்னீங்கன்னா, நான் எப்படி அதை சொல்லுவேன்னா, ஃபஸ்ட்டு ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் சொன்னாங்க, அடுத்தது கான்டெக்ஸ்ட் இன்ஜினியரிங் சொன்னாங்க, அதுக்கப்புறம் ரேக் இன்ஜினியரிங் சொல்லிட்டாங்க, இப்போது வைப் கோடிங் தாண்டி வைப் இன்ஜினியரிங் சொல்லிட்டாங்க, ஏஜென்டிக் இன்ஜினியரிங். இந்த ஏன் இன்ஜினியரிங் சேர்க்குறாங்க அப்படின்னா, தட் இஸ் சிஸ்டம். அந்த சிஸ்டமை பில்ட் பண்ண தெரியணும். ஸோ வேற ஸ்டூலில் அது வந்து இருக்காது, லேர்னிங்ஸ் இருக்காது. ஸோ அந்த டிஃப்ரென்ஸை வந்து ஒரு புதுசாக லேர்ன் பண்ணுறவங்க கண்டுபிடிச்சிட்டாங்கனாலே போதும். இப்போது அதுக்கு நான் பண்ணுற ஐடியா என்னென்னா, டூல் இருக்குன்னா அது எப்படி ஒர்க் ஆகுதுன்ற பேக்ரவுண்டை செக் பண்ணுவேன் நான். இப்போ எனி டூல், இப்போ நோட் புக் எல்லாம் எடுத்திங்கன்னா, நான் வந்து ஈவன் தோ அதை எல்லோரும் யூஸ் பண்ணுங்கன்னு சொன்னாலுமே அது பின்னாடி என்ன ஒர்க் ஆகுதுன்னு ரொம்ப க்யூரியஸாக நான் கற்றுப்பேன். டேட்டாவை ஸ்கிராப் பண்ணுது, எல்லாமே பண்ணுவேன். டீப் ரிசர்ச் பண்ணுது, சோர்ஸ் எல்லாத்தையுமே வேலிடேட் பண்ணுது. அங்கேருந்து ரேக் சிஸ்டமாக வைக்கிறாங்க. அதுலேருந்து கேள்வி கேட்டாங்க, ஒரு ரேக் ஏஜென்டிக் அசிஸ்டண்ட் அது ஆக்சுவலி என்ன கேட்டாலும் பண்ணும். அண்ட் தென் அதை மட்டும் கொடுக்காம ஒரு வேல்யூ ஆடட் பேக் மாதிரி உங்களுக்கு வந்து ஸ்லைட் டெக்கு ரெடி பண்ணி தரோம், ஆடியோ பாட்காஸ்ட்டு வீடியோ இந்த மாதிரி ரெடி பண்ணுறப்போ இதை நான் டூலாக பார்த்துருந்தேன்னா இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சிருக்காது. ஆப்வியஸாக எனக்கு தெரிஞ்சிருக்காது. ஏப்பா எனக்கு போனப்பா நோட் புக் எல்லாம் போனால் எனக்கு அவுட்புட் வந்துச்சு. இந்த லெவல் சர்ஃபேஸ் லெவலில் இருக்கக்கூடாதுன்றது தான் எனக்கு. ஸோ நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறப்போ எனக்கு ஃபஸ்ட்டு தெரியாது. நான் க்யூரியஸாக இது எப்படி ஒர்க் ஆகுது, பின்னாடி என்ன நடக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்க தான் தெரியும். நானும் வந்து போயிட்டு ரிசர்ச் பண்ணுறது மட்டும்தான் இப்போதைக்கு இருக்கிற நியூ வே ஆஃப் லேர்னிங். என்கிட்ட நான் நிறைய பேரை பார்க்குறேன், இன்ஸ்டியூஷன்ஸ்க்கு போகிறோம், ப்ரொஃபஷனல்ஸை மீட் பண்ணுறோம், எல்லாருமே ஆன்லைனில் ஒரு ரெஃபரன்ஸை பார்த்து படித்து அதில் ஒரு அவுட்புட் கிடச்சிருது. ரைட்டு. அதை வந்து அவங்க ஒரு வே ஆஃப் அச்சீவ்மெண்ட்டுன்னு நினைக்கிறாங்க, அதில் அவங்க ஃபுல்ஃபில் ஆயிடுறாங்க. அதுதான் அது வந்து நான் தப்புன்னு சொல்கிறேன், நீங்கள்? நான் தப்பு தான். ஸோ இதுக்கு வந்து அதை கான்டெக்ஸ்டுவலாக பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், என்ன இருக்குது, எல்எல்எம் தரது எல்லாமே ரைட்டு கிடையாது. இட்ஸ் அ பயாஸ்டு ட்ரெயின்டு ஒரு எல்எல்எம். பயாஸ்டு ட்ரெயின்னா ஒருத்தவன் ஏதோ ஒரு கம்பெனி ஒரு டேட்டாவை வச்சு ட்ரெயின் பண்ணியிருக்கான், அந்த டேட்டா எல்லாம் கரெக்டாக இருக்கணும் கிடையாது. இப்போ எக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, எக்ஸில் இருக்கிற பப்ளிக் டேட்டா வச்சு பண்ணியிருக்கான். நான் ஒரு போஸ்ட் போட்டிருப்பேன், யாரோ ஒருத்தவங்க ஒரு போஸ்ட் போட்டுருவான். இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன். இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு மாடலுக்கு ஒரு இன்புட்டாக இருக்கிறப்போ அதை நான் வந்து ட்ரஸ்ட் பண்ணக்கூடாது. எப்போ நான் ட்ரஸ்ட் பண்ணுவேன்னா, அந்த ஏஐயோட அவுட்புட்டை ஹியூமனால் எவால்வேட் பண்ணுற அளவுக்கு நீங்கள் தெரியணும். அந்த ஹியூமன் எப்படி எவால்வேட் பண்ணுவோன்னா, செயின் ஆஃப் வெரிஃபிகேஷன். அதை என்ன பண்ணுவோன்னா, நான் கேட்டதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்கான்னு பார்க்கணும் ஃபஸ்ட்டு. நாட் ஓன்லி இந்த எல்எல்எம் கவுன்சில்லாம் இப்போ புதுசாக சொல்கிறாங்களே, ஒரு மாடலை மட்டும் நீ டிபெண்ட் பண்ணாத, அவ்வளோ மாடல் வந்துடுச்சு. டூ த ரிசர்ச் வித் ஆல் த மாடல்ஸ். ஒரே இதில் இருந்தாக்க கண்டிப்பாக அது கரெக்டான அவுட்புட் கிடையாது. ஸோ நான் வந்து சொல்கிறதே அதுதான், ஒன்றுத்துலேயே சாட்டிஸ்ஃபை ஆகக்கூடாது. ஸோ அது எல்லாமே கரெக்டாக நீங்கள் கவுன்சில் ஆஃப் எக்ஸ்பர்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் கம்ப்ளீட்டாக எல்எல்எம்குள்ளே அதுவே ஆர்கியூ பண்ணி அதுவே எக்ஸாக்ட் செயின் ஆஃப் வெரிஃபிகேஷன். நீ வெரிஃபை பண்ணிட்டியா, இப்போ நான் இதை வேறு ஆங்கிளில் வெரிஃபை பண்ணது. டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன் வந்து ரொம்ப முக்கியம். அப்போ தான் அந்த டிபேட், இப்போ டிபேட்டே வைக்கிறாங்கன்னா என்ன பண்ணுவாங்க, ஒரே டாப்பிக்கை 4 பேர் பேசுவாங்க. அந்த மாதிரி ஒரே டாப்பிக்கை 4 எல்எல்எம் பேசுகிறப்ப யூ கெட் அ டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன். ஓகே, அப்போ எதடா நான்
நான் நம்புறதுன்றப்பயே அப்பயே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இப்போ இது சொல்கிறது எதுவுமே கரெக்டு கிடையாது அப்படின்றது வந்துடும். இப்போ நீங்கள் ப்ராம்ப்ட்டு அண்ட் தென் இந்த செயின் ஆஃப் எக்ஸ்பர்ட்ஸு இதெல்லாம் நம்ம பேசினதுக்கப்புறம் ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்கில் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக சொல்கிறது யூஆர் ஆக்டஸை அந்த மாதிரி சொல்கிறோம். பட் நான் அதெல்லாம் வந்து நாட் அப் டு தி மார்க். நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வி சஜஸ்ட் ஒரு பர்சோனா ஆர்கிடெக்ட் வச்சுக்கோ, அதில் உனக்கு தேவைப்படுற மாதிரி என்ன பர்சோனா தேவைப்படுதோ அதை டிஃபைன் பண்ணு அப்படிங்கிறோம். அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இப்போது ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் நான் இப்போ சொல்கிறேன் 2025க்கு முன்னாடி வரைக்கும் கீவேர்ட் பேஸில் தான் எல்எல்எம் ஒர்க் ஆகிட்டு இருந்து ஆப்ரேட் ஆகிட்டு இருந்து. எப்படின்னா ஒரு 2000 ப்ரொஃபஷன் எல்எல்எம்மால் பண்ண முடியும்னாக்க வி ஆர் நேரோ டவுன் அந்த ப்ரொஃபஷனை சொல்லி டாஸ்க்கை சொல்லி கான்டெக்ஸ்ட்டை சொல்லி பண்ணுறப்போ ஒரு நேரோ டவுன் பண்ணுறப்ப பெட்டர் அவுட்புட் வந்தது. இப்போ என்ன ஆகிடுச்சுன்னா டூ மெனி நாய்ஸஸ் இருக்கிறதுனால அதால் உண்மையாலும் ஹாலுசினேஷன் ஸ்டேட் ஈஸியாக போயிடுது. ஸோ இதை தடுக்கிறதுக்காக கொண்டு வந்தால் இந்த கான்டெக்ஸ்ட் இன்ஜினியரிங்ன்றது அகெயின் ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் தான். இட்ஸ் கிவிங் தி இன்ஸ்ட்ரக்ஷன், எப்படிலாம் இன்ஸ்ட்ரக்ஷன் தர போகிறோம், அதுக்கு தேவைப்படுற ஒரு என்விரான்மெண்ட் செட் பண்ணுறோம், இன்ஸ்ட்ரக்ஷன் தருவோம், உங்களுக்கு தேவையான நாலேஜ் பேஸ் தருவோம், நம்மளுக்கு இது வெப் சர்ச் பண்ணால் வெப் சர்ச் பண்ணுவோம், டூல் கால் பண்ணுவோம், அவுட்புட் எப்படி தரணுங்கிறத கம்ப்ளீட் சிஸ்டமை பில்ட் பண்ணுவோம். ஸோ ஆக்சுவலி கான்டெக்ஸ்ட் இன்ஜினியரிங்கிறது ஒரு சிஸ்டம் பில்ட் பண்ணுவோம், அது உள்ள அந்த சிஸ்டம் எல்லாமே இன்ஸ்ட்ரக்ஷன். ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் இப்போ எப்படி எவால்வ் ஆகிருக்குன்னா இட்ஸ் அ இன்ஸ்ட்ரக்ஷன், அதாவது மார்க் டவுன் மெத்தடில் இன்ஸ்ட்ரக்ஷனாக தர்றது தான் இப்போது மாறி இருக்குது. ஸோ அந்த ப்ராம்ப்ட் இன்ஸ்ட்ரக்ஷனில் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு கீவேர்டு அதெல்லாம் இப்போ வந்து ரொம்ப கம்மியாகிடுச்சு. வேற இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபுல் கான்டெக்ஸ்டோடு நீங்கள் கொடுத்தா தான் வேலை செய்யும். அதான் எல்லாரும் வந்து ஏஐ வந்துட்டதுனால நிறையா வேலை போயிடுச்சுன்னு சொன்னாங்க. பட் நிறைய பேர் என்ன சொல்லிட்டாங்க, இல்லை நிறைய வேலை வருது. பட் என்னோட கொஸ்டின் என்னென்னா, ஏஐயில் லீஸ்ட் ப்ரையாரிட்டி ஜாப் எது, அடுத்த வருஷம் இது இருக்காதுன்னு நீங்கள் தான் நினைக்கிறீங்க, இல்லை ஒரு நியர் ஃபியூச்சரில் எது இருக்காது? ஆக்சுவலி இது உள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஏஐயோட தனி ஜாப்னு கிரியேட் ஆனது எல்லாமே வந்து இந்த ஃபவுண்டேஷன் லேயருக்கு மேலே, அதாவது ட்ரெடிஷ்னல் டேட்டா இன்ஜினியராக இருக்கட்டும், டேட்டா சயின்டிஸ்டாக இருக்கட்டும், அண்ட் தென் இது உள்ளே இருக்கிற ஏஐயில் எம்எல்டிஎல் இது எல்லாமே இப்போ வரைக்குமே இருக்க தான் போகுது. அதில் நம்மளால் டச் பண்ணவே முடியாது, பிகாஸ் அதுதான் கோர். இப்போ இந்த ஜென்ஏயில் புதுசாக வந்துச்சு. அதாவது என்ன சொல்கிறதுனா ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங், இப்போது வைப் இன்ஜினியர்லாம் இருக்காங்க. அது வந்து லாங் டேர்முக்கெலாம் சஸ்டெயின் ஆகாது. ஏன்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் உங்களை விட ஏஐ நல்லா பண்ணும், கரெக்டாக. வைப் கோடிங் உங்களை விட ஏஐ நல்லா பண்ணும், விச் மீன்ஸ் எது வந்து ஏஐ நல்லா பண்ணுமோ அதை வந்து ப்ரொஃபஷனாக சூஸ் பண்ணும். நிறைய பேர் அந்த ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் இவ்வளோ சேலரி அதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். பட் எனக்கு ஃபஸ்ட் டைம் பார்க்குறப்ப என்னடா இப்படி சொல்கிறாங்கன்னு தான் இருந்தது. அப்புறம் போக போக அது கிடையாது. ஏஐயால் ஈஸியாக பண்ணக்கூடிய வேலையை ப்ராம்ப்டை வந்து சூப்பராக க்யூரேட் பண்ணி தரும். ஒரு இமேஜ் ஜென்ரேட் பண்ணுறது, டிசைன்லாம் வந்து ஃபஸ்ட் லெவல் ஆஃப் பண்ணுறதெல்லாம் இப்போ நல்லா பண்ண ஆரம்பிச்சிச்சு. அடுத்தது வந்து இப்போது ஃபஸ்ட் லெவல் ஆஃப் கோடிங், அதாவது ஜூனியர் லெவலில் கோடு எழுதுறதுக்கு ஏஐயால் நல்லா முடியும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறது கண்டிப்பாக வந்து லோ ஹேங்கிங் ஃப்ரூட் இன் ஏஐ ஜாப். ஸோ அது வந்து அகெயின் வந்து அது இண்டிவிஜுவலாக வேலை எடுத்திருந்தாங்கன்னா ரொம்ப ரிஸ்க்கு. பட் உங்கள் டொமைன் ப்ளஸ் இந்த இதெல்லாம் இருந்ததுன்னா சேஃபாக, அப்படி இருந்தால் ஓகே தான். பாட்டமில் இல்லாமல் மேலே எடுத்துக்கிட்டாருன்னா பெட்டர் அந்த மாதிரி சொல்கிறேன். ஓகே. அடுத்தது வந்து பார்த்தா நம்மக்கிட்ட ஏஐ பற்றி நிறையா பேசியிருப்பாங்க. உங்ககிட்ட இது வரைக்கும் ஏஐ பற்றி கேட்ட வியர்டான கொஸ்டின் என்ன? நான் வியர்டுன்னு சொல்ல மாட்டேன். எப்பயுமே ஏஐ தெரிஞ்சவங்களோட தெரியாதவங்க கூட ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா நான் ஒன்று சொல்லுவேன், அவங்களோட டைரெக்ஷனே இப்படி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, மலையை குடஞ்சி எடுத்துகிட்டு வா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஒரு ரொம்ப வியர்டானது என்னன்னாக்க, எனக்கு வந்து அமேசான் மாதிரி ஒன்று ஏஐயில் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா. அமேசான் 30-40 வருஷமாக பில் பண்ணி, இன்டர்நெட் 1999 வந்தப்போ ஸ்டார்ட் பண்ணது, 25 இயர்ஸ் அவங்க இவ்வளோ பில் பண்ணியிருக்காங்க. அதுக்கு இன்ஃப்ரா இருக்குது. அதான் அந்த ஐடியாவே இல்லை, ஏஐயால் எல்லாம் பண்ண முடியுன்ற மாதிரி இருக்காங்க. ஏஐயால் இன்னுமே ஸ்டில் பிலீவ் தட் நிறைய பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு பெரிய கம்பெனி மாதிரி நான் பண்ணணுன்னாக்க அது வேறு. ஸோ இப்போ ஏஐயால் என்ன லெவல் பண்ணலான்னா ஒரு மிட் லெவல் வரைக்கும் இப்போதைக்கு பண்ணோம். ஸோ வியர்டுன்னு கேட்டாக்க அதான் பண்ணவே முடியாத பண்ண முடியும்னு நினச்சிக்கிட்டு சொல்கிறது தான். ஸோ அதில் ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக சொல்ல முடியுமா? அமேசான் கம்பெனியே இப்போ ஏடபிள்யூஎஸ் மாதிரியும் அமேசான் இ-காமர்ஸ் சைட் இருக்குல்ல, Amazon.com அது மாதிரி ரெடி பண்ண சொல்கிறாங்க. ஸோ இ-காமர்ஸ் மிட் சைஸ்னா ஓகே, ஒரு குளோபல் லெவலில் பண்ணுறப்போ யூ நீட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபஸ்ட்டு, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம இருக்கிறது சாஸ் லேயர், பாஸ்
ஐஏஎஸ்ன்னு இது மாதிரி நிறைய இருக்குது, பிளாட்ஃபார்ம், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதுக்கப்புறம் தான் இந்த சாஸே வரும். இந்த ரெண்டும் நம்மக்கிட்ட வந்து இல்லைனாக்க நம்மளால் டாமினேட்டே பண்ணவே முடியாது. ஆஸ் எ இந்தியனா ஏன் இந்த மாதிரி டாமினேட் பண்ண முடியும்னா அந்த 2 லேயரும் நம்மக்கிட்ட இல்லை. இந்தியன்ட்ட ஒரு பிளாட்ஃபார்ம் இல்லை, அதாவது ஏடபிள்யூஎஸ், அசூர் இந்த மாதிரி எதுவுமே கிடையாது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் கிடையாது, NVIDIA மாதிரி இல்லை அந்த மாதிரி இருக்கிற எதுவுமே கிடையாது. ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனால நம்ம வந்து மேலே இருக்கிற லேயர் மட்டும் தான் பண்ண முடியும், விச் இஸ் சாஸ். ஸோ ஒரு அப்ளிகேஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் காஸ்ட் அப்படிங்கிறப்போ எனக்கு தெரிஞ்ச சில கம்பெனிஸ் நாங்களே ட்ரெயின் செய்கிறவங்க இல்லாட்டி வேறு இடத்துல ட்ரெயின் ஆகி வரவங்க எல்லாருமே ஒரு மாதிரி கம்பெனி ஸ்டார்ட் செஞ்சிடுறாங்க. ஒரு ஏஐ பேஸ்ட் கம்பெனி அப்படின்னு வெளியே சொல்கிறதுக்கு கொஞ்சம் நல்லா பெரிய கெத்தாக ஜாலியாக இருக்கும் சொல்கிறேன். ஆனால் வந்து அவங்க வந்து எனக்கு தெரிஞ்ச அவங்களோட லைஃப் ஸ்பேன் ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது, ரொம்ப ஷார்ட்டு. நான் ஒரு டேட்டா படித்தேன். ஸோ 2027 ஏஜென்ட் 3.0 வரப்போகுது. அது வேறு ஒரு டேட்டா, அதாவது ஏஜென்ட்டோட டேட்டா. இப்போ யாரெல்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க, இன்க்ளூடிங் பிக் ஜெயிண்ட் எல்லாருமே இன்வெஸ்ட் பண்ண எல்லா அமௌண்ட்டும் 90% ஆஃப் அமௌண்ட் வேஸ்ட்டு அப்படின்னு கோல்ட்மேன் சாக்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க, விச் இஸ் லீடிங் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க் கம்பெனி. என்னென்னா $400 பில்லியன் வந்து இந்த ஜெயிண்ட் எல்லாருமே ஏஐ மேலே இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. பட் அதோட ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவங்களுக்குள்ளேயே தான் சுற்றிட்டு இருக்கும். தெர் இஸ் நோ ஒரு பிக் ப்ராஃபிட் எதுவும் கிடையாது. மேபி NVIDIA வந்து ஒரு மோனோபொலியாக இருக்கிறதுனால அங்கே இருக்குது. இதுக்கு ஒரு ஸ்டோரியாக சொல்லணும்னா, இப்போது நீங்கள் இருக்கீங்க, நான் வந்து 100 ரூபாய்க்கு உங்களுக்கு வந்து ஒரு கடை வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், டீ கடை வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். நீங்கள் என்கிட்ட வந்து 100 ரூபா வாங்கிட்டீங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன், கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட டெய்லி வந்து ஒரு 10 ரூபாய்க்கு டீ குடிச்சிட்டே இருக்கேன்னா அது உங்களுக்கு ப்ராஃபிட்டாக இல்லை எதுவே ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லாதப்போ நீங்கள் கெத்தாக டீ கடையை ஸ்டார்ட் பண்ணுறேன்னு சொல்கிறதுக்கும் ஒன்றும் இல்லாமல் இருக்கிறதுக்கும் ஒன்று தான். ஆக்சுவலி நாங்கள் ஸ்கில் ரேடாரில் ஏயும் சொல்கிறோம் ப்ளஸ் ஆண்டர்ப்ரனர்ஷிப் ரிலேட்டாகவும் செய்கிறோம். ஓகே, அதில் சொல்கிற ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, உன்னோட கெத்துக்காக நீ வெளியே போகிறதுக்காக ஒரு ப்ராப்பர்ட்டியோ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ப்ராப்பரான கம்பெனியோ ஒரு ப்ராடக்ட்டையோ வச்சு எங்கிட்ட இருக்குன்னு சொன்னால் அது வேஸ்ட். அது எக்ஸாக்ட்லி, அது அட் லாஸ்ட் என்ன தேவை, எவ்வளோ பணம் சம்பாதிச்சிருக்கேன். ஆமாம், ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் பார்க்கணும். இப்போது இதை வந்து சொல்லணும்னா நீங்கள் வந்து 2 விதமாக பார்க்கணும். இங்கே இவ்வளோ டூல் வருது, ஸோ இதில் வந்து மோனோபொலியான்னு சொல்ல முடியாது. ஹை ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் ROI அதிகமாக வர்றது யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா டாப் லேயரில் இருக்கிற ChatGPT, ஜெமினி, இவங்க தான். பெர்ப்ளெக்சிட்டியாக இருக்கட்டும், அண்ட் தென் வந்து கிளாடு, இவங்க தான். ஏன்னாக்கா டிஸ்ட்ரிபியூஷன் அதிகமாக பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் வந்து இப்போ நான் வந்து என்னோடய கம்பெனியில் இருக்கிறவனை வந்து ChatGPT யூஸ் பண்ணுறேனாக்கா அவனோட டைம் சேவ் ஆகிறதுனால நான் கம்பெனியாக இருக்கிறதுனால அதில் இன்வெஸ்ட் பண்ணலாம், ChatGPT டூலில் இன்வெஸ்ட் பண்ணலாம். வேற நான் ஒரு ஏஐ ஏஜென்ட் பில்ட் பண்ணேன்னு ஒரு சின்ன கம்பெனி வந்து சொல்லுதுன்னா அந்த ஏஐ ஏஜென்ட்டை நீங்கள் அப்படியே டெவலப் பண்ணிட்டு விட்டுற முடியாது. ஒரு சின்ன கம்பெனி என்னெல்லாம் பண்ணணுன்ற மாதிரி அதை வந்து ஆப்டிமைஸ் பண்ணணும், அதை வந்து மேனேஜ் பண்ணணும், கண்டினியூவஸாக இந்த எராவுக்கு ஏற்ற மாதிரி அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது வந்து ஆக்சுவலாக ரியல் ட்ரூத் என்னென்னா நம்மளால் பண்ண முடியாது. இங்கே இருக்கிற பாதி கம்பெனி ஃபேக்கு தான். ஓப்பனாக சொல்லணும்னா சும்மா கெத்துக்காக நம்ம ஆரம்பிக்கணும் அப்படின்னு ஆரம்பிக்கிறது தான். நீங்கள் வந்து ஈவன் தோ நீங்கள் இந்த ஃபுல் சிஸ்டம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாலுமே உங்களால் வேணால் சும்மா அதான் அகெயின் பேருக்காக பண்ணலாம். ஹை ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் வரணும்னா இப்போ இந்த ஏராவுக்கு மைக்ரோசாஃப்ட் தான் சொல்லுவேன். பிகாஸ் ரிக்கரிங் அவுட்புட் வரணும், ரிக்கரிங் இன்கம் வரணும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுல அது மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சு ஓனாக ஒரு ப்ராடக்டை டெவலப் பண்ணி ஒரு என்டர்பிரைஸ் லெவலில் பெரிய இந்த ஜெயிண்ட் பெர்ப்ளெக்சிட்டி மாதிரினே வச்சுக்கோங்களேன். இட்ஸ் அ வெரி ஹார்ட் டு டூ நவ். அது வந்து ரியல் ட்ரூத், ஒன்ஸ் இன் a blue moon நடக்கிற அந்த மாதிரி தான். அந்த இதில் பெர்ப்ளெக்சிட்டியே போய்டுன்றது தான் ட்ரூத்து. பெர்ப்ளெக்சிட்டி போய்டும், ChatGPT போய்டும், இதெல்லாம் தான் ட்ரூத்து. ஸோ அப்படி தான் இருக்குது, அந்த சிச்சுவேஷனில் இருக்குது. எல்லாமே பார்டர் லைனில். ஆமாம், அந்த மாதிரி தான் இருக்குது. ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. அதான் ஆக்சுவலி நான் அடுத்த கொஸ்டினாக ஒன்று யோசிச்சிருந்தேன். என்னென்னா ஒரு கம்பெனி ஒரு கேண்டிடேட்டை ட்ரெயின் செய்யறதுக்கு ஏஐயில் ட்ரெயின் செய்யறதுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறது சரியா தப்பான்னு அதுக்கு நீங்கள் ஆன்சர்ஸ் கொடுத்துட்டீங்க. அதாவது மிட் லெவலில் இன்வெஸ்ட் பண்ணால் பொழைச்சிக்கலாம், அவ்வளோதான். இல்லைனா இதில் ஸ்ட்ராட்டஜி வைஸ் பார்த்தீங்கனாலே பெரிய கம்பெனி கூடலாம் வேணவே வேணாம். சின்னதாக இப்போ ஒரு 10 மெம்பர்ஸ் டீம் இருக்கிற ஒரு டீம் வந்து ஒரு ஏஐ சர்வீஸ் பண்ணாங்கன்னா அவ்வளோதான், இந்த வேவில் ஃபுல்லாகவே ட்ராவல் பண்ணலாம். பிகாஸ் ஏன் சொல்கிறேன்னா அதுக்கான நீட் இருக்குது. புரியுது. இப்போ என்னோட ஆப்ரேஷனில் ஆட்டோமேஷன் பண்ணுறதுக்கு என்னால் ஒரு சொல்யூஷன் தர முடியும்னா பண்ணலாம். சூப்பர். நான் இப்போ தான் அதை ரியலைஸ் பண்ணுறேன். ஆக்சுவலி நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க, நீங்கள் ஏன் ஒரு நம்ம கூட பேசிகிட்டு இருந்தோம், நீங்களே நாங்கள் ஒரு அப்ளிகேஷன்லாம் செய்கிறோம், ஆனால் நாங்கள் எதுக்குமே நாங்கள் ஓனான எல்எல்எம்ஸோ நாங்கள் ஏஜென்ட்ஸோ நாங்கள் எதுவுமே எங்கே எது இருக்கோ அதை எடுத்து ப்ராப்பராக நான் ஒரு அக்ரிகேட்டர், அவ்வளோதான். அதுதான் அக்ரிகேட்டர். இல்லை இப்போது இதை வந்து இப்படி பாருங்கள், ஆல்ரெடி இருக்குது, அதை யூஸ் பண்ண தெரியாத நான் டெக் ஃபவுண்டர்ஸ் இருப்பாங்க,
அதை வந்து எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணி டைமை சேவ் பண்ணணும்னு தெரியாத இருக்கவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது தான் இந்த எனேபிளர்ஸ். அதில் டூலாக க்ரியேட் பண்ணால் ஓகே, அது யூஸ்ஃபுல்லாக இருக்கான்னு பார்த்துட்டு க்ரியேட் பண்ணணும். சும்மா நானும் க்ரியேட் பண்ணுறேன்னு க்ரியேட் பண்ணாக்க அகெயின் அது லேர்னிங், இட்ஸ் நாட் அ இன்கம். நீ அதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. இப்போ நான்லாம் ஃபுல்லாக லேர்னிங்ஸ், எனக்கு அதுலேருந்து ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் எதிர்பார்க்கவே இல்லை. நான் எல்லாமே லேர்னிங்ஸாக தான் பார்க்குறேன். ஸோ அந்த மாதிரி பார்க்குறீங்கன்னா ஓகே, ஹாபியோடு நின்றுடும். அதை போயிட்டு நீ பல கோடியை இன்வெஸ்ட் பண்ணிட்டு எனக்கு வரலன்றது அது ரொம்ப ராங்குன்ற. இப்போ அதான் இப்போ அது இப்போ இருக்கிற சினாரியோவில் அது ஒரு பெரிய கிரேஸ் மாதிரி இருக்குது. அதனால வந்து எல்லாருமே எல்லாமே டீப் டெக்குக்கு தான் ரொம்ப ஃபோக்கஸ் செய்கிறாங்க. இல்லை, இதுதான் பபிள். இப்போ இது ஏன் பபிள்னு சொல்கிறாங்கன்னா, ஒரு விஷயத்தை அதோட மதிப்பு ரொம்ப கம்மி தான், ஆனால் ஹைப்பு ரொம்ப ஓவராக கொடுப்பாங்க. அதோட அட்டென்ஷன் ரொம்ப அதிகம். இப்போ லே ஆஃப்லேருந்து ஆரம்பிச்சிங்கன்னா எல்லா அட்டென்ஷனும் அதுவாக தான் இருக்கும். பி காம், அது ஒன்றுமே இல்லை. அகெயின் அது இட்ஸ் அ அசிஸ்டண்ட், நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண போகுது அப்படிங்கிறத ஒரு பார்த்தீங்கன்னா அந்த பபுள் வந்து கண்டிப்பாக யாரெல்லாம் ஹைப்புன்னு நினச்சிட்டு இருந்தாங்களோ அவங்க எல்லாருக்குமே கஷ்டம்தான். ஸோ அது இந்த ஹைப்பு தான் ரீசன். இப்போ அதான் பபுள். மைக்ரோசாஸ்லேயே இந்த செக்டாரில் போனால் பெஸ்ட் அப்படின்னு நீங்கள் எதை நினைக்கிறீங்க? எனக்கு வந்து பெஸ்ட்டுன்னு பார்த்தா எம்எஸ்எம்இ. அது ஏன் நான் வந்து சொல்லுவேன்னா, எம்எஸ்எம்இயில் இன்னுமே நிறைய பேர் என்ன ரீச் அவுட்லாம் பண்ணுவாங்க. தட் இஸ் நிறையா டச் பண்ணாத ஏரியா இருக்குது. நான் நிறைய பேர்கிட்ட கற்றுக்கிட்டது தான் ஒரே ஒரு விஷயம், இங்கே இருக்கிறவங்கள்ட்ட நீங்கள் விற்கிறதுக்கு பதிலாக வெளியில் இருக்கிற காசை இந்தியாவுக்கு வர வச்சா தான் எக்கனாமிக்கலாக க்ரோ பண்ணலாம், நீங்களும் க்ரோ ஆவீங்க, இந்த நேஷனே வளரும். பட் இங்கே இருக்கிறவங்கள்ட்டே மாற்றி மாற்றி விற்றுட்டு இருந்தோம்னாக்கா அகெயின் அது சும்மா நான் சொன்னேன்ல சர்க்குலர் ஸ்பெண்டிங் தான். அவங்க வந்து ஒரு தேவைக்காக காசு கொடுக்குறான், நீங்கள் அந்த இன்கம் எடுக்கிறீங்க. பட் நிறையா வந்து சால்வ் பண்ணுறது எப்படி இருக்கணும்னா காம்பினேஷன் ஆஃப் சொல்யூஷன்ஸ் இருக்கணும். ப்ராப்ளம் வந்து நிறைய இருக்கும், அதை எல்லாத்தையுமே சேர்த்தா ஒரே சொல்யூஷன் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற எல்லாமே வந்து இருக்கும். செக்டார் வைஸ் பார்த்தீங்கன்னா எம்எஸ்எம்இ அதில் வந்து ஆட்டோமேஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக பார்க்குறேன். பிகாஸ் அவங்களோட ப்ராசஸ் எல்லாமே சோலோப்பனர் 2 பேர் தான் இருப்பாங்க. அவங்களோட ப்ராசஸே என்னன்னு தெரியாது, எஸ்ஓபி என்னன்னு தெரியாது. இந்த மாதிரி நிறையா இருக்கிறப்போ அவங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். ஆஸ் அ தமிழ் கம்யூனிட்டியாக அது ரொம்ப முக்கியமாக பார்க்குறேன். அப்புறம் வந்து லேர்னிங் ரிலேட்டடாக, எட்டெக் ரிலேட்டடாக இஃப் யூ ஆர் எனி சால்விங் எனி மைக்ரோசாஸ்னால் அதுவுமே இருக்குது. பிகாஸ் இது ரெண்டுமே வந்து எப்பயுமே வந்து ஒரு நேர்கோட்டில் போயிட்டே இருக்கும். அடுத்தது வந்து வைப் கோடிங். இப்போ வந்து நம்ம இவ்வளோ நேரம் பேசுனதில் ப்ராம்ப்ட் பற்றி பேசணும். அடுத்து வந்து நிறையா ஏஜென்ட்ஸில் நீங்கள் எப்படி சொன்னீங்க, எல்எல்எம்ஸை பற்றி பேசணும். எனக்கு இன்னும் சிம்பிளாக தேவைப்பட்டது, இப்போ வைப் கோடிங் யூஸ் பண்ணி ஆல்ரெடி நீங்கள் சொன்ன மாதிரி மிட் சைஸ் அப்ளிகேஷன் பண்ணலாம். அப்போ பெஸ்ட் வைப் கோடிங் டூல் எது? இல்லை, என்ன கேட்டிங்கன்னா கிளாட் கோட் சொல்லுவேன். இட்ஸ் நாட் அ வைப் கோடிங் டூல், ஏஜென்டிக் டெர்மினல் கோட் தான், வைப் தான். அகெயின் வந்து ப்ராம்ப்ட் தான் தரப்போகிறோம், ப்ராம்ப்ட்னா இன்ஸ்ட்ரக்ஷன் தரப்போகிறோம். ஆன் ஜென்ரல் நான் எப்படி சொல்லுவேன்னா, இப்போ வைப் கோடிங்கிறத 2 விதமாக பிரிக்கணும். எனக்கு கோடிங்கே தெரியலை, சுத்தமாக தெரியலை அப்படின்னாக்க யூ நீட் டு யூஸ் சும்மா ஆல்ரெடி இருக்கிற லவ்வபிள் யூஐ மாதிரி இருக்கிறதெல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கணும். ஏன்னா இதுக்கு பின்னாடி இருக்கிற ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சால் தான் உங்களால் வந்து லாங் டேர்மில் சஸ்டெயின் ஆக முடியும். இப்போ வேணால் பண்ணிடலாம், யூடியூப்பை பார்த்துட்டோ இல்லை ஒரே ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை பார்த்துட்டோ ஒரு இதை பண்ணிடலாம். மேபி யூ கெட் அ கான்ஃபிடென்ஸ், அது ஓகே தான். பட் லாங் டேர்மாக போகணும் அப்படின்னீங்கன்னாக்க கோடிங்கில் என்னென்ன இருக்குது, ஒரு ப்ராடக்ட்னால் என்னென்னலாம் இருக்கும், ஃப்ரண்ட் என்னா என்ன, பேக் என்னா என்ன, டேட்டா பேஸ்னால் என்ன, டிப்ளாய் எங்கே பண்ணணும், பேமெண்ட் எப்படி இருக்கணும், அண்ட் தென் வந்து அத்தன்டிகேஷன் மெத்தட்லாம் என்ன, இந்த மாதிரி இதோடைய ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சுட்டு வைப் கோடிங் சொல்ல மாட்டேன், ஒரு கோடிங் அசிஸ்டண்ட்டை வச்சுருந்தீங்கனாக்க நீங்கள் 2026 ரூல் பண்ணுவீங்க. ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்னா, நீங்கள் இந்த கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணி டெவலப் பண்ணிங்கன்னா யூ ஆர் இன் பெட்டர் பொசிஷன். வெறும் வைப் கோடிங்கை வச்சுக்கிட்டு நானும் பண்ணுறேன்னு சொன்னீங்கன்னாக்க உண்மையாலுமே ரியலி இன் ட்ரபிள். ஓகே, எனக்கு இந்த இடத்துல நாங்கள் பர்சனலாக 2 விஷயம் யூஸ் பண்ணுவோம். நாங்கள் ஆக்சுவலி கிளாடும் யூஸ் செஞ்சுருக்கோம். ஓகே. அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா ஜெமினி சிஎல்ஐயும் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஓகே. இப்போ ஆன்டி கிராவிட்டியும் நவம்பருக்கு அப்புறம் கொஞ்சம் யூஸ் பண்ணோம். சூப்பர். எங்களுக்கு இந்த 3ல் பர்சனலாக நான் கொஞ்சம் ஃபீல் செஞ்சது வந்து ஆன்டி கிராவிட்டி மேபி சம்டைம்ஸ் எனக்கு பெட்டராக வேலை செஞ்சுதா அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கு. ஏன்னா இப்போ நீங்கள் சொன்னதுக்கப்புறம் ஏன்னா நான் வந்து ஆர்டராக சொல்லுவேன். ரேட் மீன் சொன்னீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு கிளாட் கோட் ஓப்பஸ் 4.5. ஓகே. எவ்ரி மாடல் ஹாவ் ஒரு பெஞ்ச் மார்க் லிஸ்ட்டு விடுவாங்க. இப்போ நான் வந்து ஓப்பஸ் 4.5 வந்ததுன்னா எடுத்து யூஸ் பண்ண மாட்டேன். ஐ சி த ரிலீஸ் நோட், ரிலீஸ் பேப்பர், அதெல்லாம் எதுக்கு பார்க்கணுன்னா ஒவ்வொரு மாடல்லையும் என்ன தான் பண்ணி எதுக்காக இதை ரிலீஸ் பண்ணுறாங்கன்னு பார்ப்பேன். யாரும் பார்க்கவே மாட்டாங்க. ஆமாம். இப்போ வந்து சோனட் 4.5லேருந்து ஓப்பஸ் 4.5 வந்தது. அதில் வந்து ஒரு பெஞ்ச் மார்க் இருக்குது, சாஃப்ட்வேர் இன்ஜினியர் பெஞ்ச் மார்க்னு சொல்லிட்டு இருக்குது. விச் மீன்ஸ் என்னென்னா ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் எப்படி ஒர்க் பண்ணுவான்னு சொல்லி ஒரு 500 ப்ராப்ளத்தை கொடுத்து அதை டெஸ்ட் பண்ணுறது தான். எல்லா கம்பெனியும் அதை தான் பண்ண போகிறாங்க.
பண்ணுவாங்க. அதே ஸ்டாண்டர்டைஸ்டு கொஷினாக இருக்கும், அதை எடுத்து பண்ணுவாங்க. அதில் வந்து சோனட் 4.5 வந்து 77.8 அந்த பர்சன்டேஜ் இருக்கும். ஓப்பஸ் வந்து 81.9 நினைக்கிறேன், 82%, விச் இஸ் ஹையஸ்ட் இன் கரண்ட் மார்க்கெட்டில். ஸோ கிளாட் கோடு ஏன் ரேங்க் பண்ணுறதுக்கு இது ஒன்று ஆன் பேப்பர். ஓகே, அகெயின் நீங்கள் இப்போது ஜெமினி 3 ப்ரோக்கு வந்தீங்கன்னாக்க அது வந்து ரொம்ப அதிகம், ரொம்ப கம்மி கிடையாது, 79, ரொம்ப பக்கத்தில் தான் இருக்குது. பட் அந்த 1% 2%மே ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ ஆன் தியரட்டிக்கலாக இது எல்லாமே ஓகே. ஆனால் யூஸ் பண்ணதில் நான் ரெண்டுமே யூஸ் பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோங்க. பட் ஜெமினி சிஎல்ஐ அண்டு கிளாட் கோட் டெர்மினல் இது ரெண்டுத்தையும் பண்ணுறப்ப பக்கத்தில் இருக்கும். கிளாட் கோடும் கரெக்டாக வந்து பெஸ்ட்டாக இருக்கும், ஜெமினி சிஎல்ஐ இருக்கும். பட் ஆன்டி கிராவிட்டி இஸ் அ ரேப்பர் வித் ஆல் திஸ் மாடல். இந்த மாடல் எல்லாமே ரேப்பர் பண்ணுறதுனால சம்டைம்ஸ் மேபி நல்லா ஒர்க் பண்ணலாம், சம்டைம்ஸ் கொஞ்சம் இதாக தான். ஆல் தி டைம் இப்போ நீங்கள் கிளாட் கோடே எடுத்திங்கன்னா ஆல் தி டைம் கரெக்டாக ஒர்க் ஆகும்னு சொல்லவே முடியாது. பிகாஸ் நான் டெய்லி 2 ப்ராடக்ட் 3 ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணி பார்ப்பேன். ஸோ அப்படி இருக்கிறப்போ கிளாட் கோடு கிட்ட இருக்கிற ஒரே ஒரு இது கான்டெக்ஸ்ட் இன்ஜினியரிங் பயங்கரமாக இருக்கும். அது என்னன்னு நான் சொல்கிறேன், அது ஒரே ஒரு ஃபீச்சர் தான். கம்பேரிங் வித் ஆல் தி அதர் வந்து இந்த ஒரே ஒரு ஃபீச்சர், காம்பேக்டிங்னு ஒரு ஃபீச்சர் இருக்குது. என்னென்னா நீங்கள் வந்து ஒரு மெமரி இருக்கும், அதில் நீங்கள் வந்து ஒரு 10 மெசேஜ் ஒரு 30 மெசேஜ் முடிச்சிட்டிங்கனாக்கா அந்த மெமரி ஃபுல்லாகிடுச்சுன்னா என்ன ஆகிடும்னா அதோடைய சம்மரியை காம்பேக்ட் பண்ணிடும். ஓகே, இவ்வளோ நேரம் நீங்கள் என்ன பேசுனீங்களோ அதை எல்லாத்தையுமே காம்பேக்ட் பண்ணிடும். வேறஸ் நீங்கள் எந்த டூலுக்கு போனாலும் அது இருக்காது. ஓகே, அது நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணாலுமே முடியாது. தட் இஸ் அ ஒன் திங் ஆக்சுவலி கேம் சேஞ்சர் தான். ஓகே, இது வந்து ரீசெண்டாக வந்து இது ப்ராடக்ட் மேனேஜர் இன் கூகுள் அவங்களே சொல்லியிருந்தாங்க, ஆக்சுவலி. ஸோ அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் 1 இயராக பண்ணதை கிளாட் கோடு வந்து 1 வீக்கில் பண்ணுது. ஓகே, அவங்க வந்து அது சொன்னதுமே நல்லா ஃபயர் ஆகிடுச்சு. ஸோ கிளாட் கோடு வந்து அந்த இதை ரீட்வீட் பண்ணி ஸோ அந்த மாதிரி போச்சு. பட் அதுக்குன்னு நான் ரொம்ப இதுன்னு சொல்ல மாட்டேன். ரேட் பண்ண சொன்னீங்கன்னா ஃபஸ்ட்டு கிளாட் கோடு ஓப்பஸ் 4 இன் டெர்மினல், அடுத்தது ஜெமினி, அதுக்கு அடுத்தது கோடெக்ஸ், அதுக்கப்புறம் தான் ஆன்டி கிராவிட்டி. ஏன் ஆன்டி கிராவிட்டியை வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்கன்னா, டெர்மினலில் யாருக்கும் பழகி இருக்காது, இந்த 3மே யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. அகெயின் இந்த 3 கூடயே இன்னொன்றும் இருக்குது, GLM 4.7 ஓப்பன் சோர்ஸும் இருக்குது, அதுவும் செம்மையாக பெர்ஃபார்ம் பண்ணும். ஸோ இது எல்லாமே இதெல்லாம் டெர்மினலில் வர்றது. வெரஸ் நீங்கள் வந்து இப்போது இதெல்லாம் சொல்கிறீங்களா, ரெப்ளிட்டு, ஆன்டி கிராவிட்டி, இதெல்லாம் என்ன இருக்குன்னா சைடில் ஒரு சேட்பாட் வந்துருக்கும். நீங்கள் கேட்க இங்கே ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் பண்ணும், இங்கே பண்ணும். பட் ஆல் தி டைம் வந்து அக்யூரேட்டாக இருக்குன்றது சொல்ல முடியாது. பட் அதுலேயும் பண்ணலாம், இம்ப்ரூவ் பண்ணலாம். சரி, இதில் வந்து இப்போ ஒரு நம்ம ஒர்க் பண்ணுறதுனால நான் கேட்குறேன், வீணோ ஓகே இந்த இடத்துல இது தப்பு செய்யுது, இது கொஞ்சம் ஹாலுசினேட் பண்ணுது அப்படிங்கிறத, சின்ஸ் வி ஆர் இன் தட் பர்டிகுலர் ஃபீல்டு ஒர்க் பண்ணுது. பட் ஒரு நியூபியாக ஒருத்தர் வராரு, இந்த மாதிரி வைப் கோடிங் டூல்ஸ் யூஸ் செய்கிறாருன்னா அது ஹாலுசினேட் பண்ணதா? பிகாஸ் அவருக்கு ஃபவுண்டேஷன் தெரியாது. கரெக்டு. அப்போ அவர் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? இல்லை, இப்போது ரைட்டாக தப்பான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தான் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வேணும்னு சொல்கிறது. ஸோ இப்போ எனக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் நான் பண்ணுறேனாக்க, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த ரியல் சினாரியோவே சொல்கிறேன். ஒரு டூல் பண்ணிகிட்டு இருந்தேன், அது வந்து என்ன பண்ணுவேன், எல்லாம் பண்ணிட்டேன் போய் செக் பண்ணேன் அப்படின்னு சொல்லிடுச்சு. பட் ஐ நோ தட் அது ஒர்க் ஆகாது. ஏன்னா நான் என்விரான்மெண்ட் வேரியபிள் மாற்றவே இல்லை இன்னும். விச் மீன்ஸ் என்விரான்மெண்ட் வேரியபிள் ஓப்பன் ஏபிஐ கீ கொடுக்கல. கண்டிப்பாக. அண்ட் தென் வந்து நான் JWT டோக்கன் வந்து கிரியேட்டே பண்ணல, டேட்டாபேஸ் URL தரல, எதுவுமே தரல. எப்படி ஒர்க் ஆகும் எனக்கு இப்போ தெரியுது. அதனால் அது ஒர்க் ஆகாதுன்றதை நான் டிபேட் பண்ணேன். உடனே அது என்ன பண்ணுது, ஓ கரெக்ட், நீ வந்து பர்ஃபெக்டாக கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு பண்ணுது. விச் மீன்ஸ் அது மிஸ்டேக் பண்ணுறதுக்கான டூல் தான். பட் ஃபாஸ்ட்டாக பண்ணோம், எல்லாமே ஓகே. அது தெரியாமல் நீ போய் ரன் பண்ணுறனா ½ hour போய் முட்டி மோதி அகைன் வந்து இங்கே கேட்பீங்க. இங்கே கேட்குறப்ப சில டூல் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும், நீங்கள் கேட்குற விதமும் ஒன்று இருக்குது. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போட்டாக்க ஓகே, அது விஷுவலாக பார்க்குறத எடுத்துக்கும். வேறஸ் நீங்கள் எரர் லாக் பண்ணி அனுப்பிட்டீங்கன்னா இன்னும் பெட்டராக பண்ணும். ஸோ இந்த மாதிரி 2 விதமாக எரர் அனுப்புகிறப்போ மோஸ்ட் ஆஃப் தி டைம் அந்த எரர் மெசேஜ் அண்ட் யுவர் ஃப்ரஸ்ட்ரேஷனான மெசேஜ்னால தான் ஹாலுசினேட் ஆகும். ஆக்சுவலாக வைப் கோடிங்கில் பண்ணுறதுக்கு வந்து கூல் அண்ட் கம்போஸாக பண்ணணும். அது வந்து பெரிய பிகினருக்கு நான் ஒரு டிப் சொல்லணும்னா ரொம்ப அவசரப்படுவாங்க, போட்டு உடனே வந்து அவுட்புட் வரணும்னு. அதனாலயே ஒரு ஹாலுசினேட் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. பிகினரால் கண்டே பிடிக்க முடியாது, ஏன்னா அது கூட்டிகிட்டு போயிடும். புரியுது. அது நம்மளால் கண்டுபிடிக்கும். இப்போ வந்து நாங்கள் நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸ் போகிறதுனால பார்க்குறேன், அவங்க செய்கிற பாதி அப்ளிகேஷன்ஸ் இந்த மாதிரியான டூல்ஸை யூஸ் பண்ணி பண்ணிடுறாங்க. பட் அந்த ஒன்ஸ் அவங்க ப்ரெசன்ட் செய்கிறப்ப நம்ம கொஷின் கேட்குறப்ப அவங்களால ஆன்சர் பண்ண முடியல. இதை வந்து இதை நீங்கள் என்கரேஜ் பண்ணுவீங்களா? இல்லை வந்து நான் ஓப்பனாக என்ன சொல்லிடுவேன்னா, தம்பி இன்றைக்கும் ப்ராப்ளம் சால்வ்டு,
இன்னைக்கு பசி ஆறிடுச்சு. பட் ஃப்யூச்சருக்கு சப்போர்ட் ஆகுமான்னு கேட்டால் வேலைக்கே ஆகாது அப்படிங்கிறதான் தட்ஸ் அ சிம்பிள். இது ஒரு ஸ்டாட்ஸ் வந்து இது எக்ஸலில் பார்த்தது தான். இப்போ வந்து நடந்தா டூலு, படுத்தா டூலு, அந்த மாதிரி டூலாக வந்து கிரியேட் பண்ணுறது இட்ஸ் அகெயின் ஜங்காக வரும். எது நல்ல டூல்னு கண்டுபிடிக்கிறதுக்கே ஒரு டூல் வேணும் அப்படின்றது தான் ஒருத்தன் எக்ஸலில் ட்வீட் போட்டிருந்தான். பட் எனக்கு வந்து ஒரு இன்ஸ்டியூஷன் என்னோடய காலேஜ் போயிருந்தப்போ நான் நிறைய ப்ரொஃபஸர்கிட்ட பேசுகிற சான்ஸ் கிடச்சிது. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, முன்னாடி இருந்த கோடு தெரியும். ஓகே, இது வந்து இப்படி பண்ணி இப்படி நடக்குதுன்னு. அவங்களுக்கு அந்த கோடே என்ன பண்ணுதுன்னே தெரியல. அவுட்புட்டை சூப்பராக காட்டுறாங்க. என்னப்பா நடக்குது, பயங்கரமாக இருக்குது. பிகாஸ் ஆஃப் யூடியூப் இருக்குது. இப்போலாம் ஏஐ டூல்கிட்ட ஒரு 4 ப்ராம்ப்ட். பிகாஸ் ஸ்டூடெண்ட் ஆர் வே பெட்டர் தென் நம்மளை விட நல்லா க்யூரியஸாக வந்து பண்ணுவாங்க. அதை நான் அக்செப்ட் பண்ணிப்பேன். பட் அண்டர்ஸ்டாண்டிங்கோடு பண்ணாங்கன்னா அவங்களுடைய ப்ராக்ரெஷன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இப்போ இதை எப்படி அவங்க பார்க்குறாங்கன்னா, உனக்கு ஃபண்டமெண்டலே தெரியலடா, நீ நல்லா பண்ணுற, அதை ஃபண்டமெண்டலை கற்றுக்கோடான்னாக்கா அவனுக்கு அது ஈகோ ஹர்ட் ஆகுது. ஓகே, நான் இவ்வளோ பெரிய நல்ல இது பண்ணியிருக்கேன், நீ என்ன இப்படி பண்ணுறேன்னு. ஸோ அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கான் டு ஹேண்டில் இந்த எராவில். ஸோ இதுக்கு நான் என்ன ஆஸ் ஒரு இந்த ஃபீல்டில் இருக்கிறதுனால சொல்கிறேன், வெஸ்டர்ன்லலாம் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, நீ ஏஐ டூல் யூஸ் பண்ணு, எப்படி யூஸ் பண்ண, எந்த இடத்துலலாம் யூஸ் பண்ண, எப்படிலாம் நீ வந்து இஷ்யூ வந்தப்போ ஃபிக்ஸ் பண்ண, இது எல்லாத்தையுமே எங்களுக்கு வந்து டாக்குமெண்ட்டாக சப்மிட் பண்ணோம் அப்படின்னு. வெஸ்டர்னா ஒன்றும் இல்லை, யூஎஸ்ஸு யூகேலலாம் ப்ராஜெக்ட் தீசிஸோட அதை சப்மிட் பண்ணணும். ஆக்சுவலாக அந்த சொல்யூஷனே இப்போ யாராவது பார்க்குறீங்கன்னா பண்ணுங்கள். ஆக்சுவலாக அது என் ஸ்டாஃப் என்கிட்ட சொன்னப்பையும் நான் அதை தான் சொன்னேன். யாராவது இன்னும் ப்ரொஃபஸர்ஸ்லாம் பார்க்குறீங்கனாக்கா அது வந்து மேண்டேட்ரி. நீங்கள் அதை அவாய்ட் பண்ண முடியாது. அவன் ஏஐயில் பண்ணுறத பண்ணாதரான்னு சொல்ல முடியாது. இன்னும் சின்ன குழந்தைங்களே பண்ணுறாங்க. சில காலேஜில் சொல்கிறாங்க. இல்லை, அது சொல்லக்கூடாது. ஆக்சுவலி அது ரொம்ப ராங்னா என்னென்னா தப்பான வேலை பண்ணிட்டு இருக்கான். அதை ரைட்டான வேலை சொல்லிக்கிறது தான் ரைட்டான வே. ஸோ இப்போ என்னென்னா, பண்ணு, நீ என்ன பண்ணுங்கிறத கம்ப்ளீட்டாக நீ தெரிஞ்சுக்கோ. இந்த ப்ராம்ப்ட் போட்டால் எனக்கு இது வந்துச்சு, இதில் என்னென்ன கோட் இருக்குது அப்படிங்கிறத அப்படி எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லுங்கள். நாட் அவுட்புட்டை பண்ண வேணாங்கிறது இது அகெயின் ப்ரூவன். இப்போ என்னென்னா, எல்லாருமே வைப் கோடிங்கை நோக்கி போகிறப்ப இழுக்கக்கூடாது பேக்கில். ஸோ அதில் எப்படி வந்து நம்ம க்யூரியாசிட்டி அண்ட் கேமிஃபையாக கூப்பிட்டு போகிறது ஸ்ட்ரக்சர்டு பேட்டர்ன் கொடுத்துடணும். எக்ஸாக்ட்லி. இப்போ ஒரு 10 இயர்ஸ் முன்னாடி இந்த மாதிரி கிடையாது. நம்ம என்ன பண்ணோம், கோடை வச்சு தான் சொல்லுவோம், அவுட்புட்டே வராது. இங்கே பாருங்க, நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு இதை பண்ணிட்டேன், ஆனால் அவுட்புட் வரல, ஏதோ எனக்கு சர்வரில் தெரியல அப்படின்னு சொல்லுவோம். இஃப் எனி டெமோ நீங்கள் பார்த்தீங்கன்னா 10 இயர்ஸ் முன்னாடி அப்படி தான். இப்போ என்னன்னா அவுட்புட் வந்துடுச்சு, ஆனால் உள்ளுக்குள்ளே ஏதாவது கேட்டால் தெரியல அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ட்வீக் பண்ணும். ஓகே, ஸோ உனக்கு அது தெரியலையா, அப்போ அதை படிக்கிறதுக்கு உனக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் ரெடி பண்ணும் அப்படின்றது இன்ஸ்டியூஷனல் எல்லாமே பண்ண வேண்டியது. சின்ஸ் நீங்கள் அந்த இன்ஸ்டியூஷன் சொன்னதுனால எனக்கு அதுதான் ஸ்ட்ரைக் ஆச்சு. அடுத்து நம்ம கொஞ்சம் நிறையாவே இதை பற்றி பேசியாச்சு. அடுத்தது ஏஐ இன் பிஸ்னஸ், மைக்ரோசாஸ் பற்றி பேசணும். இப்போ பிஸ்னஸில் அடாப்ஷன் அப்படிங்கிறது எல்லா இடத்துக்குமே வந்துருச்சு. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நின்னா டூலு, நடந்தா டூலு, வந்தா டூலு, போனா டூலுங்கிறது தான். பட் ஆனால் அந்த பிஸ்னஸுக்கு எந்தெந்த டூல்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இன்றைக்கி ஒரு மார்க்கெட்டிங்க்கான ஒரு போஸ்டர் தேவை, அப்போ நான் எந்த டூலில் போகலாம்? நான் வந்து பிஸ்னஸ் சைஸை வச்சு சொல்லுவேன். இஃப் யூ ஆர் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் 1 year 2 year லெஸ் தென்னா ஒன்லி யூஸ் ஏ கூகுள் ஈகோசிஸ்டம். நான் வேறு எதையுமே சொல்ல மாட்டேன். நான் வந்து இப்போ கூகுளுக்கு பிராண்ட் அம்பாசிடர் மாதிரி பண்ணிகிட்ருக்கேன். நிறைய பேர் கேட்டிருக்கேன், அப்படிலாம் கிடையாது. ஸோ ஏன் அது மாதிரி நான் சொல்கிறேன்னாக்க, அதுதான் ரியல் கூகுளோடைய சக்ஸஸும் அதுதான், நம்ம மக்களுக்கான கரெக்டான டூலும் அதுதான். இல்லை ஆக்சுவலி 2 விஷயம் நானே இதை நோட் பண்ணேன். ஒன்று, நீங்கள் சாட் ஜிபிடியோட பர்சனலைஸ் ஆப் கனெக்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணாங்கன்னா ஜெமினியில் கனெக்டர்ஸ் நிறையா இருக்குது. ப்ளஸ் அந்த எக்கோ சிஸ்டமோட பாதி வேலை அதுவே முடிச்சிருது. இன்னும் நிறையா இருக்குது. ஒர்க் ஸ்பேஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் அட்டு போட்டிங்கனாக்க உங்களோட இப்போ N8N நான் யூஸ் பண்ணாதீங்கன்னு நிறைய பேர்கிட்ட சொல்கிறேன். இப்போ கூகுள் ட்ரைவாக இருக்கட்டும், கூகுள் ஷீட்டாக இருக்கட்டும், மெயிலாக இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே நீங்கள் அட்டு போட்டாலே பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஜிமெயில்னு போட்டு, அதாவது ஜிமெயிலில் போயிட்டு கிவ் மீ தி லேட்டஸ்ட்டு 5 இமெயில், நான் இன்னும் படிக்காத ஒரு 5 இமெயிலை கொடு அப்படின்னாலே அது அழகாக தந்துடும். பிகாஸ் அங்கே கூகுளோட ஈகோசிஸ்டம் மாறிக்கிட்டு இருக்குது. அது யாருமே பார்க்கவே இல்லை. இப்போ உங்களுக்கு சேட் வேணுமா, ஹையஸ்ட்டு கான்டெக்ஸ்ட் இருக்குது. கான்டெக்ஸ்ட்னா கான்டெக்ஸ்ட் விண்டோன்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் மற்ற எந்த டூல்லையுமே நீங்கள் ஒரு 100 MB ஃபைலை கொடுத்தீங்கன்னாக்க திணற ஆரம்பிச்சிடும், ஆலிசினேட் பண்ணிடும். வேற ஜெமினியில் நீங்கள் போயிட்டு கொடுத்தீங்கன்னா 2 million கான்டெக்ட்ஸ்னு சொல்லுவாங்க. பட் அதுக்குன்னு 2 million எடுத்துக்காது. சம்வேர் 1 million to 1.5 million எடுத்துக்கிட்டு அது ப்ராப்பரான ஆன்சர் தரும். ஸோ அது ஃப்ரீ. அது இன்னும் ஜியோ யூசர் இங்கே தான் இருக்காங்க தமிழ்நாட்டில், ஃபுல்லாகவே ஃப்ரீ. ஸோ அப்படி இருக்கிறப்போ அதனால தான் சொல்கிறேன், ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னா பெட்டர்.
பெட்டர். இப்போ ஒரு இமேஜ் ஜென்ரேட் பண்ணால் நேனோ பனானா இஸ் சோட்டான்னு சொல்லுவாங்க, ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட்னு சொல்லுவாங்க. அதில் அதுதான் பெஸ்ட்டு. ஒரு இமேஜை க்ரியேட் பண்ணி அதில் எடிட் பண்ணணுனாலும் சூப்பராக எடிட் பண்ணுறது. மற்ற டூல் பண்ணாலுமே இது வந்து ஃப்ரீயாகவே உனக்கு ஒரு நாளைக்கு 5-6ன்னு கிரியேட் பண்ணப்போ இப்போ ஆக்சுவலி முதல்ல வந்து ஜெனரேட் ஆகிற இமேஜில் இருக்கக்கூடிய டெக்ஸ்ட் கண்ட்ரோல் நம்மகிட்ட இருக்காது. ஆமாம் இப்போ அது கூட நம்மளோட கண்ட்ரோல் இருக்கு. நம்ம டெக்ஸ்ட் ரெண்டரிங் பெட்டராக இருக்கு இப்போ. எக்ஸாக்ட்லி. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ChatGPTலையுமே ChatGPT இமேஜ் 1ன்னு இருக்குது. அதுவும் பண்ணாதுன்னு சொல்ல மாட்டேன். நேனோ பனானா வே பெட்டர். கொஞ்சம் ஃபாண்ட்டில் வந்து இன்னும் நல்லாவே பண்ணுங்கிறது தான். இப்போ வீடியோ ஜென்ரேட் பண்ணுமா உள்ளே இருக்குது, ஒரு கோடு பண்ணணுமா இருக்கும், உங்களுக்கு வந்து கஸ்டம் ஜெமினி யூஸ் பண்ணுமா, ஜெம்முன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அப்புறம் வந்து க்ளவுட் யூஸ் பண்ணோம், வெர்டெக்ஸ் இருக்குது, லேப்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் நிறைய அவங்க லேப்ஸில் வந்து நிறைய டூல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதாவது பீட்டா ஸ்டேட்டு, ஸ்டிச்சுன்னு சொல்லுவாங்க, போர்டு, ஐ திங்க் ஏதோ மேப் போர்டுன்னு ஏதோ ஒன்று வந்தது, போம்லின்னு ஒன்று வந்தது. இந்த மாதிரி வரதுக்கான ரீசன் என்னென்னா இந்த மாதிரி சின்ன சின்ன ஆட்கள் எல்லாம் அழிக்கிறதுக்காகவே கூகுள் வந்திருக்க மாதிரி தான் எனக்கு தெரியுது. நான் வந்து ஒரு ஸ்மால் பிஸ்னஸில் இருக்காங்க, அவங்களுக்கு எனேபிள் பண்ணணும்னா ஐ வில் டெல் ஜெமினி ஃபஸ்ட்டு, அண்ட் தென் ரெண்டாவது டூல் வந்து நோட்புக் எல்எம், அதை தான் சொல்லுவேன். இந்த ரெண்டும் பண்ணிட்டாங்கன்னா கூகுள் ஏஐ ஸ்டுடியோ. இந்த 3 தவிர எனக்கு தெரிஞ்ச அந்த பிஸ்னஸ் மேனுக்கு எதுவுமே தேவைப்படாது, உண்மையாலுமே தேவைப்படாது. உங்களுக்கு வந்து எனிதிங் நீங்கள் வந்து இந்த 3 யூஸ் பண்ணி காம்பினேஷன்லேயே யூஸ் பண்ணிக்கலாம். மீதி இருக்கிற டூல் எல்லாமே அவங்களையும் கன்ஃபியூஸ் பண்ணிப்பாங்க, அவங்களுக்கான பெட்டர் அவுட்புட்டும் வராது. ஓகே, அதான் நீங்கள் ஃபஸ்ட்டே ஒரு ஸ்டேட்மெண்ட் நம்ம சொல்லிட்டோமே, எந்த டூல் பெஸ்ட்டாக வேலை செய்யணும் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு டூல். ஆமாம், அது நம்ம பார்த்துட்டு இருக்க யாராவது இனிமேல் அவங்க செய்வாங்க. அதெல்லாம் அதுதான் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அது டூலை கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஒரு 1 இயரில் வந்து 5 lakh ப்ளஸ் டூல்ஸ் வந்துடுச்சுனாக்க அகெயின் அது வந்து ஒரு குப்பை மேடு மாதிரி ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஸோ அதை வந்து ஆர்கனைஸ் பண்ண வேண்டியதெல்லாம் அகெயின் யாரோ ஒருத்தவங்க எடுத்து பண்ணியே தான் ஆகணும். இல்லை, எனக்கு இப்போ ஜெமினி 3ல வந்து ஃப்ரீயாக கொடுத்ததுனால நவம்பரில் லான்ச் செஞ்சாங்க. ஐ திங்க் 18th லான்ச் செஞ்சதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு என்னோட எக்கோசிஸ்டம்குள்ளே இருக்கிற மக்களே ஒரு 400 ஆப் செஞ்சுருப்பாங்க. 400 ஆப் செஞ்சுருக்காங்க. எல்லா ஆப்பும் செஞ்சு அவன் செய்கிறது மட்டும் இல்லை, வெர்ஷனில் போயிட்டு டிப்ளாய் பண்ணுறது, நான் செக் பண்ணி பார்க்குறது, அவன் நான் பண்ணிட்டேன், ஓகே நான் உடனே அடுத்தது எடுத்து அப்ளிகேஷனுக்கு எடுத்துகிட்டு போகிறேன் அப்படிங்கிற முக்கியமானது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹவு பெஸ்ட் ஏஐ இஸ் செக்யூர்ட் அஸ் ஆஃப் நோ, இல்லை நம்ம ஒரு இட்ஸ் அ டபுள் எட்ஜ் ஸ்வாட் அந்த மாதிரி தான் பயங்கரமாக இருக்குது. ஸோ இதில் என்னென்னா நிறைய அட்டாக்லாம் இருக்குது. எப்படி வந்து இதுக்கு முன்னாடி வந்து ஒரு டேட்டா இருந்ததுனாக்க எப்படிலாம் வந்து அட்டாக் பண்ணுவாங்களோ அதே மாதிரி இதுலேயுமே நிறைய அட்டாக் இருக்குது. எல்எல்எம் வந்து எப்படி வேணாலும் மேனிப்புலேட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி அட்டாக்ல இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டுனா ப்ராம்ப்ட் இன்ஜெக்ஷன். ஸோ ப்ராம்ப்ட் இன்ஜெக்ஷன் என்னென்னா நீங்கள் வந்து கொடுத்துருப்பீங்க டூ த வெப் சர்ச் அண்ட் டூ த ஏதோ ஒரு டாஸ்க் சொல்லிடுறீங்க, அந்த வெப் சர்ச் பண்ணுறது இங்கே தான் பண்ணணுன்ற மாதிரி இருக்குனாக்க ஈஸிலி இன்ஜெக்ட் பண்ணலாம். ஸோ இந்த இன்ஜெக்ட் வந்து எப்படி இருக்குனாக்க நீ வந்து இப்போது எக்ஸில் நடக்கிறது தான் 2 பீஸில் ஃபோட்டோ எடு அந்த மாதிரி வந்து ஈஸியாக மேனிப்புலேட் பண்ணலாம் எல்எல்எம். அந்த அளவுக்கு தான் அதோடைய இருக்குது. ஓகேவா? ஆனால் இதை தடுக்கலாமானா தடுக்கிறதுக்கு நிறையா இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஒரு யூசரோடைய சென்சிட்டிவ் டேட்டா வந்து ஈஸியாக எக்ஸ்போஸ் பண்ணிடும் எல்எல்எம். பிகாஸ் சிட்டி மாதிரி தான், போடுனா போட்டுரும். அது வந்து அது ஏன் வந்து அந்த படத்தில் வச்சது இப்போ வந்து லைவாக நம்ம பார்த்துட்ருக்கோம். அது அப்படி போடுன்னா போட்டுருந்தான், பட் யூ நீட் டு கிவ் அ டீட்டெயில்டு இன்ஸ்ட்ரக்ஷன். அதை வந்து ஸோ இதை தடுக்கிறதுக்கு ரீசன் தான் எல்எல்எம் கார்ட்ரைல். ஸோ இன்புட் வர்றதை ஒரு வாட்டி வேலிடேட் பண்ணணும், எல்எல்எம்க்கு போயிட்டு அவுட்புட் வர்றதை ஒரு வாட்டி வேலிடேட் பண்ணணும். பிகாஸ் எல்எல்எம் எப்படி வேணாலும் பிஹேவ் பண்ணிட்டோம், முன்னாடி இருக்கிற சிஸ்டமும் பின்னாடி இருக்கிற சிஸ்டமும் நம்மள்தான் தான் இருக்கும். இதர் பேமெண்ட்டாக இருக்கும், யூசரோட டேட்டாவாக இருக்கும், இங்கே லாகின் பண்ணுறது யூசரோட டேட்டா இருக்கும். ஏதோ ஒரு தப்பு நடந்தாலும் நீங்கள் அதுக்கு மேலே அந்த ஃபீல்டுக்குள்ளேயே வர முடியாது. அந்த மாதிரி ஒரு ஐடியா இருக்கும். இப்போ நீங்கள் நம்ம பேசுனதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராம்ப்டில் ஸ்டார்ட் செஞ்சு அடுத்தடுத்து ஒவ்வொன்றா வந்தோம். முக்கியமாக அடுத்த இம்பார்ட்டண்டான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதோட க்ரோத் ரேட் ரொம்ப அதிகமாக போய்கிட்டு இருக்கு. நம்ம இப்போ தான் ஏஐ பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். பக்கத்து ஸ்டேட்டில் குவாண்டம் வேலி செட்டப் பண்ணுறதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அடுத்த ஃபேஸ் வரைக்கும் போயிட்டாங்க. இன்னைக்கு ஆக்சுவலி காலையில் நான் ஒரு தமிழ்நாடு டீப் டெக் பாலிசி லான்ச் பண்ணாங்க அவங்க 2025ன்னு சொல்லிட்டு. அப்போது ஸ்டேட் இஸ் டூயிங், சென்ட்ரல் இஸ் டூயிங், எல்லாருமே ஒவ்வொருத்தரும் அடுத்த கட்டத்தை நோக்கி போயிட்டு இருக்காங்க. அப்போ வந்து இவ்வளோ ஃபாஸ்ட் க்ரோயிங் இதில் ஒருத்தரும் எதை கட்டாயமாக ஏஐக்கு மாறியே ஆகணும், நீங்கள் வேறு வழியே இல்லை அப்படின்னு சொல்லணும்னா எந்தெந்த விஷயத்துக்கு ஏஐ வேணும்? இல்லை, நீங்கள் ஜென்ரலாக எடுத்திங்கன்னா எந்த விஷயமும் இல்லை, ஏஐ ஆஸ் எலக்ட்ரிசிட்டின்னு தான் சொல்லுவேன்.
இப்போது இருட்டில் இருக்கிறதுனா நீங்கள் இருந்துக்கோங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். இப்போ எலக்ட்ரிசிட்டி இல்லாமல் என்னால் இருக்க முடியும்னா இருந்துக்கோங்க அப்படின்றது தான். அது உங்கள் கையில் இருக்குது, சுவிட்சை போட்டால் கரண்ட் வரப்போகுது, நீங்கள் போடாமல் இருக்கீங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன் எலக்ட்ரிசிட்டி மாதிரின்றனாக்க அவ்வளோ நீட் இருக்குது. படிக்கணுமா, கண்டிப்பாக கரண்ட் இருந்தால் தான் படிக்கலாம். நீ வந்து ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கணுமா, கரண்ட் இருந்தால் தான் இருக்க முடியும். இந்த மாதிரி நான் ஏன் எலக்ட்ரிசிட்டியோட கம்பேர் பண்ணுறேனாக்க, இப்போ இந்த ஏரியாவில் எலக்ட்ரிசிட்டி இல்லாமல் இருக்கவே முடியாது. அதே மாதிரி சொல்லணும்னா இது அனாவசியமாக அத்தியாவசியம், அதை தான் சொல்கிறேன். நீங்கள் வந்து இப்போ இவங்க தான் யூஸ் பண்ணணுன்னே கிடையாது. நான் வந்து இப்போது என் பொண்ணே வந்து வாய்ஸ் நோட்டில் வந்து நிறைய பண்ணுறா. 3 இயர்ஸ் ஓல்டு தான். அது வந்து கேட்க சைல்டிஷாக இருக்கலாம், என்ன 3 இயர்ஸில் என்கிட்ட பேசுகிற மாதிரி ஏகிட்ட பேசுகிறா, அவ்வளோதான். அகைன் லைவ் ஸ்ட்ரீம் பேசுனா என்ன இன்ட்ராக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான். அப்படி இருக்கிறப்போ அதை வந்து நான் ஃபன்னாக தான் பார்க்குறேனே தவிர இதனால ஒன்றும் பெருசாக இல்லை. ஜஸ்ட்டு ஒரு கூட இருக்கிற கேம்பெயினாக பார்க்குறேன், அவ்வளோதான். இப்போ கிட்டுன்னு நீங்கள் ஸ்டார்ட் செஞ்சதுனால ஏஐ ஃபார் கிட்ஸ் எப்படி இருக்குது? ஸோ ஏஐ ஃபார் கிட்ஸுன்றத வந்து நான் தமிழ்நாட்டில் சொல்கிறேன். ஐ டூ அ லாட் ஆஃப் ரிசர்ச் இன் எஜுகேஷன் ஃபீல்டில். டிஎன் ஸ்பார்க்குன்னு ஒரு இனிஷியேட்டிவ் தமிழ்நாட்டில் தான் ஃபஸ்ட்டு இந்தியாவில் பண்ணாங்க. 6th to 9th அவங்க வந்து கண்டிப்பாக ஏஐ வந்து பண்ணணும். அதோட சிலபஸ் பார்த்தீங்கன்னா ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங், இந்த மாதிரி ஏஐ டூல்ஸில் வந்து ChatGPT எப்படி யூஸ் பண்ணணும், இன் பெட்டர் வே எப்படி படிக்கணும், நோட் புக் எல்லாமும் இருந்தது. ஸோ இதெல்லாம் அப்படியே உடனே எல்லா ஸ்கூலுக்கும் வரல. செலக்டடாக 3000 ஸ்கூலுக்கு இருக்குது. இல்லை நீங்கள் சொன்னோன்னா எனக்கு நாங்கள் போயிருந்தோம் ஒரு ஸ்கூலுக்கு, நாங்கள் ட்ரெயின் பண்ண போயிருந்தோம். டீப் சீக் லான்ச் ஆனது. அப்போ நாங்கள் வேறு ஒரு டீப் சீக் ஒயிட் பேப்பரை நாங்கள் ஒரு பாட்காஸ்ட்டாக பண்ணோம். அப்படியா? எப்படின்னு பண்ணிவிட்டு அடுத்த நாள் நான் அந்த ஸ்கூலுக்கு போயிருந்தேன். நாங்கள் வந்து அங்கே ஸ்கூலுக்கு போயிருந்தோம். 6th ஸ்டாண்டர்ட் தான் படிக்கிறான். நாங்கள் வந்து ஏஐ இன் அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரீமில் அங்கே ஆல்ரெடி கொஞ்சம் இட்ஸ் அன் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல், ரெப்யூட்டட் ஸ்கூல் தான். 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான் அந்த பையன். அந்த ஒயிட் பேப்பரை படிச்சிருக்கான். அதான் கரெக்ட். படிச்சுட்டு எங்ககிட்ட ஒரு கொஷின் கேட்குறான், why DeepSeek R1 is doing great in this particular terms அப்படின்றான். இல்லை இது நீங்கள் வந்து ஓகே ப்ரைவேட்டாக சொல்கிறப்பையும் ஓகே தான், அதுவும் பண்ணணும் தான். நான் ஏன் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் சொல்கிறேன்னா த ஈகோசிஸ்டம் தான். இப்போ நம்ம வந்து கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு இதை எடுத்துகிட்டு போகணுன்னா எல்லாரும் அடித்து துவைச்சதுக்கப்புறம் எடுத்துகிட்டு போனால் அது வேஸ்ட்டு. அவன் இந்த ஒரு கேப்பை வந்து ஃபிக்ஸ் பண்ணுங்கிறதுல த எஜுகேஷன் சிஸ்டம் வந்து இங்கே கரெக்டாக இருக்குது. ஓகே, அதில் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தாக்க கிட்ஸுக்கு வந்து என்ன தெரியணுங்கிறத இந்தியனோடைய எஜுகேஷனல் சிஸ்டம் வச்சு பாலிசி வச்சு கைட்லைனோட தான் பண்ணியிருக்காங்க. அதில் நான் எடுத்து பார்க்குறப்போ இட்ஸ் அ பர்ஃபெக்ட் ஒன். கிட்ஸ் அவ்வளோ படிக்கிறப்போ நீங்கள் எப்படியே டேரெக்டாக வந்தீங்கன்னா கரியரில் ஒரு 10 இயர்ஸ் இருக்கிறவங்கள எடுத்து பார்த்தீங்கன்னாக்க 2 பேருக்குமே அவ்வளோ பெரிய கேப் வந்துடும். அவன் 9வது வரப்போ. நான் ஏன்னு சொல்கிறேன் பாருங்க. இப்போது அவன் சின்ன வயசில் அவனுக்கு அவ்வளோ டைம் இருக்கும், அவன் எது சொன்னாலும் ஃபாஸ்ட்டாக பண்ணிடுவான், ரொம்ப க்யூரியஸாக இருப்பான், இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படி எப்படி எல்லாமே பண்ணிடுவான். வேறஸ் இங்கே இருக்கிறவங்களுக்கு ஒரு பயத்தோடையே பார்ப்பாங்க, பயத்தோடலேயே இருப்பாங்க, அந்த ஃபண்டமெண்டல் கூட இங்கே தெரியாமல் தான் இருக்கும். ஸோ இதனால் என்ன இருக்குன்னா ஒரு பெரிய கேப் வந்து இருக்க தான் போகுது. ஸோ அந்த ஏஐ ஃபார் கிட்ஸ் வந்து இங்கே எஸ்பெஷலி தமிழ்நாட்டில் வந்து நல்லா தான் இருக்குது. ஸோ ஆக்சுவலாக கிட்ஸ் வந்து ஏஐயை தாண்டி ரோபோட்டிக்ஸே போயிட்டாங்க. நம்ம தான் இன்னும் ஏஐ பேசிகிட்டு இருக்கோம். நம்ம கிட்ஸு வந்து ரோபோட்டிக்ஸ் பார்க்குறாங்க, ஃபிசிக்கல் ஏஐக்கு எடுக்கிறாங்க. அண்ட் தென் வந்து ரோபோட்டிக்ஸில் எப்படி வந்து அனானிமஸாக கண்ட்ரோல் பண்ணுற லெவலுக்குலாம் கிட்ஸ் வந்து இப்போ சயின்ஸ் ப்ராஜெக்டாக பண்ணிகிட்டு இருக்காங்க. நீங்கள் காலேஜில் பார்க்கறேன்னா ஸ்கூல்லேயே பார்க்குறேன், விச் மீன்ஸ் ஏஐ ஃபார் கிட்ஸ் இல்லை, அதெல்லாம் அவங்க தாண்டி ஃபிசிக்கல் ஏஐக்கே வந்துட்டாங்க. ஓகே, சூப்பர். நான் உங்களுக்கு ஒரு சின்ன ரேபிட் ஃபயர் எடுத்து வச்சுருக்கோம். என்ன அப்படின்னா, ஓகே, ப்ராம்ப்ட் கிளாரிட்டி வேணுமா, கோட் கிளாரிட்டி வேணுமா? எனக்கு கேட்டிங்கன்னா கோட் கிளாரிட்டி தான் வேணும்னு சொல்லுவேன். நான் அது வந்து இப்போது வந்து ஸ்டார்ட் பண்ணால் கோட் கிளாரிட்டி தான் வேணும். ஓகே, ஏஐ கொடுக்குற சஜஷனை பிளைண்டாக அக்செப்ட் பண்ணிக்கணுமா, இல்லை வேலிடேட் செஞ்சுட்டு அடுத்தது போகணும்? ஆப்வியஸாக வேலிடேட் பண்ணணும். ஓகே, ஏன்னா ஏன் பண்ணணும்னா ஏஐக்கு வந்து எல்லா டூல்லையுமே ஒரு நோட்டு போட்டிருப்பாங்க. கிளாட் மேக் அ மிஸ்டேக், ChatGPT மேக் அ மிஸ்டேக், ஜெமினி மேக் அ மிஸ்டேக்னு அவங்களே சொல்கிறப்ப நம்ம அதை வந்து அப்படியே பிளைண்டாக நம்பக்கூடாதுல்ல. அது வந்து கண்டிப்பாக வேலிடேட் பண்ணணும். சப்போஸ் நான் சில பிச் டெக்ஸை பார்க்குறேன், அதிலிருந்து ஸ்டாட் எடுத்துகிட்டு வராங்க. அந்த ஸ்டாட்ஸ் வந்து ரொம்ப மேனிப்புலேட்டடாக இருக்குது. அதை தான் சொல்கிறேன், பயாஸ்டு ட்ரைனிங். இப்போ நீங்கள் வந்து வெப் சர்ச்சே பண்ண சொன்னாலுமே சில விஷயம்லாம் அது வந்து நான் வந்து இந்த இமேஜின் சொல்கிறீங்க, போன வருஷம் இமேஜினில் மொசிலா ஃபவுண்டேஷன் ஒரு இது வச்சுருந்தாங்க, ஒரு செக்யூரிட்டி ரெஸ்பான்சிபிள் ஏஐ பற்றி ஒரு ஒர்க் ஷாப் நடந்தது. அந்த ஒர்க் ஷாப்பில் அவங்க என்ன சொன்னதுன்னா, ஒரு மால் நியூட்ரிஷன்
வெள்ளைக்கார குழந்தைய பார்க்கவே முடியாது அப்படின்னா ஒரு ஒரு ஹெல்த் இஷ்யூவாக இருக்கிற ஒரு வெள்ளை குழந்தையோட ஃபோட்டோ கேட்டால் தரவே தராதான். பிகாஸ் ஆஃப் அந்த மாதிரி பயாஸ்டு ட்ரைனிங் இருக்கும். இப்போ வெள்ளைக்காரன் வந்து ஒரு கருப்பு இருக்கிறவனோட அடிமையாக காட்டுற மாதிரி ஒரு இமேஜ் காட்டாது. இந்த மாதிரிலாம் ஏன் காட்டாதுன்னா அவங்க அப்படி தான் ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. மேபி இப்போ தெரியல, நான் சொல்கிறது 1 இயருக்கு பேக். ஸோ அந்தளவுக்கு இனிஷியலாக பயாஸ்டாக இருந்தால் இப்போ வரைக்கும் கண்டிப்பாக பயாஸ்டாக தான் இருக்கும். ஸோ அதுதான் பயாஸ் ட்ரைனிங் கண்டிப்பாக இருக்கும். ஓகே, அட் லாஸ்ட் நாளைக்கு ஏஐ இல்லை, ஓகே, என்ன நடக்கும்? இல்லை ஏஐ இல்லைங்கிறது ஹைப்போதெட்டிக்கல் தான். அப்படி இல்லைனாக்கா என்ன, அகெயின் திருப்பி ரீஸ்டார்ட் தான். ஸ்டாக் ஒர்க் இருக்கும், அகெயின் வந்து அசில் பண்ணுறதுக்கு டைம் எடுக்கும், டெவலப்மெண்ட் டைம் எடுக்கும். ஹியூமனோடைய வளர்ச்சி கண்டிப்பாக ஸ்லோ ஆகும். அது அது வந்து கண்டிப்பாக ஏஐ இல்லைன்னா ஹியூமனோட வளர்ச்சி இன்னும் கொஞ்சம் ஸ்லோ ஆகும். இப்போ ஏன்னா ஏஐ வந்ததுனால தான் அந்த இது இது வந்து சொல்லணும்னு நினைக்கிறேன். இப்போ ஏஐ வந்ததுனால தான் ரோபோட்டிக்ஸில் இப்போ CES 2026 நடந்திருக்கு. அது என்னன்னாக்கா கன்சியூமர் எலக்ட்ரானிக் ஷோன்னு சொல்லுவாங்க. அதில் வந்து இந்த பேஸ்டன் டைனமிக்ஸ் அவங்க யாருனாக்க இந்த ஃபஸ்ட்டு இந்த ரோபோட்டிக்ஸ் டாக் மாதிரி நடக்கும்ல, அவங்க தான் ஃபஸ்ட்டு ஸ்டேபிள்டு வெர்ஷன் பண்ணாங்க. அவங்க வந்து இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா கூகுள் டீப் மைண்ட்ஸோட சேர்ந்து ஒரு ரோபோட் செஞ்சுருக்காங்க. அந்த ரோபோட் வேர்ல்டையே ரூல் பண்ண போகுது. பிகாஸ் 360 ஹியூமன் மாதிரியே இருக்கும். 110 LBSனால் க்ளோஸ் டு 90 kgயை வந்து தனியாளாக தூக்கி ஒரே டைரெக்ஷன் பண்ணல, அப்படியே திரும்பிடுது. அதான் அந்த வீடியோ மேபி இந்த வீடியோவிலே நீங்கள் அட்டாச் பண்ணுங்கள். மேபி அது ட்ரெண்ட் ஆகிடும். இன்றைக்கி தான் அது நடந்தது, அதனால் இன்னும் ட்ரெண்ட் ஆகும். அது வந்து ஹுண்டாயில் வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க. அது 5 பேர் செய்கிற வேலையை தனியாளாக வித் ஆப்டிமைஸ்டு வேலை பண்ணுது. ஸோ இது ஏஐ வரலன்னா நடந்திருக்காது. அண்ட் தென் வந்து இங்கேருந்து சேட்டலைட்டாக இருக்கட்டும், எல்லா ஃபீல்ட்லேயுமே தெர் இஸ் அ ரேப்பிட் க்ரோத் நடந்தது காரணம் ஏஐ. ஸோ அதனால் ஏஐ இல்லைங்கிறது ஹியூமனோடைய ஒரு வளர்ச்சியை கண்டிப்பாக தடுத்துருக்கும். ஓகே, சப்போஸ் ஏஐ இந்த பொட்டென்ஷியல் அடைகிறதுக்கு 22க்கு அப்புறம் ரொம்ப பீக் ஸ்டார்ட் ஆச்சு. ஆமாம், 3 இயர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி திரும்பி பார்த்தா க்ரோத் ரேட் கண்ணா பின்னான்னு வந்துருச்சு. ஆமாம். சப்போஸ் இப்போ அடுத்தது ஏஐ வில் பி பவர்டு பை குவாண்டம். ஆக்சுவலி இது குவாண்டம் வர்றதுக்குமே மேபி 1 இயர் ஆகுதுன்னே வச்சுக்கோங்க. 1 or 2 இயர்ஸ் ஆகும். எல்லாமே பீட்டா ஸ்டேட்டில் இருக்குது. குவாண்டம் சிப் வந்து அவ்வளோ ஈஸியாக அவைலபிளாக வராது. ஈவன் தான் அது சின்ன சைஸாக இருந்தாலுமே அது ஈஸியாக அவைலபிளாக வராததுக்கான ரீசன் என்னென்னா அது ஸ்டில் அதோட ப்ரொடக்ஷன் காஸ்ட்டாக இருக்கட்டும், அதோட டெஸ்டிங் இருக்கலாம், இன்னும் நிறைய இருக்குது. அப்படி இருக்கிறப்போ அகெயின் இதுக்கு யாரெல்லாம் மோனோபொலி ஆவாங்க அதெல்லாம் தெரியும். ஸோ இந்த சிப்பு வந்ததுன்னா இன்னொரு பிரேக் த்ரூ இருக்குது, கண்டிப்பாக இருக்குது. எதுலலாம் இருக்குனாக்கா அகெயின் இந்த ரோபோட்டிக்ஸில் இருக்கும். கண்டிப்பாக இருக்க போகிறது ரோபோட்டிக்ஸ் அண்ட் ரிசர்ச். என்ன ஹியூமனால் பண்ண முடியாத ரிசர்ச் எல்லாமே குவாண்டம் சிப்பை வச்சு பண்ண முடியும்னு இருக்காங்க. ஆமாம், ப்ராசஸர், கம்ப்யூட்டேஷனல் ப்ராசஸ் தான். ஸோ அந்த ப்ராசஸ் எல்லாமே அது ஒரு வேவ் தான், கண்டிப்பாக இருக்க தான் போகுது. பட் சூனர் அதை நம்மளால் சொல்ல முடியாதுன்ற எனிதிங் குட் ஹேப்பன். அதுதான் அதோடைய ஆன்சர். ஓகே, தட்ஸ் த திங். ஏஐ பற்றி நம்ம பேசியிருந்தது. ஓகே, உனக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தாலும் நீங்கள் கேளுங்க. நம்ம இல்லை, நான் இப்போ என்ன சொல்கிறேன்னா எனக்கு சில கொஸ்டின் இருக்குது. இப்போ வந்து பிளைண்டாக வந்து ஏஐ வந்து யார் படிக்கணும்? ஸோ நான் வந்து இதை ஏன் கேட்குறேன்னா அகெயின் நிறைய பேர் உங்கள்கிட்ட ரீச் அவுட் பண்ணியிருப்பாங்க. நான் வந்து ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறது சில பேர் வந்து கரியரில் அடுத்த ஸ்டேட் போகிறவங்க படிக்கலாம். பட் நீங்கள் யாருக்கு சஜஸ்ட் பண்ணுவீங்க? இப்போது ஒருத்தவங்க ஏஐ படிக்கணும்னா யாரை சஜஸ்ட் பண்ணுவீங்க? நான் இப்போ பார்க்குற 2-3 விஷயங்கள் நான் நிறைய, ஏன்னா சின்ஸ் நீங்கள் ப்ரொஃபஷனல்ஸ் கூட நிறைய வேலை செய்கிறீங்க, நான் இன்ஸ்டியூஷன்ஸ் கூட நிறைய வேலை செய்கிறோம். அதில் நான் பார்க்குறப்போ இப்போ மெக்கானிக்கல், சிவில் இந்த மாதிரியான கோர்சஸில் இருக்க இன்டேக்கே இல்லை, யாரும் ஜாயின் செய்யலை. கம்ப்யூட்டர் ஸ்ட்ரீம்ஸுக்கு டபுள் இன்டேக், ட்ரிபிள் இன்டேக் இருக்குது. எல்லாரும் பயங்கரமாக ஒரே இடத்துல போய் சேர்றாங்க. இப்போது யார் படிக்கலாங்கிறத விட எப்படி படிக்கலான்னு தான் நான் பார்க்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட்டும் கூட ஏஐக்கு போகலாம், இல்லைங்கிற அவசியம் கிடையாது. அவர் வந்து அதை எப்படி அவருடைய யூட்டிலைசேஷனுக்காக ஒரு 3D டிசைன் எப்படி செய்கிறதுக்கு ஏஐ எப்படி அடாப்ட் பண்ணிக்கிறாரு, இல்லை வந்து ஒரு ஸ்ட்ரென்த் ஆஃப் த மெட்டீரியல் செய்கிறதுக்கு எப்படி ஏஐ அடாப்ட் பண்ணிக்கிறாரு அப்படிங்கிறது அதுதான் நீங்கள் சொல்கிறது தான். அதுக்கு ஆன்சரும் கிடைச்சிச்சு எனக்கு. என்னன்னா அவங்க டொமைனோட எப்போ அப்ளை பண்ணுங்கிறது இன்னும் அந்த அவேர்னஸே இல்லை. இப்போ அது அந்த அவேர்னஸ் தான் நீங்களும் பண்ணுறீங்க, நானும் பண்ணுறேன். இப்போ அவேர்னஸ் அப்படிங்கிறத விட இப்போ நம்ம பண்ணுறதை விட அவங்களே நிறையா நம்மளை விட நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு தெரியும். இப்போ பார்க்குறவங்களுக்கு நிறைய எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க, நிறைய எக்ஸ்போஸ் ஆயிருக்கு. ஆனால் இப்போ எனக்கு இன்னொரு டவுட் நீங்கள் கேட்டதுக்கப்புறம், ஓகே டொமைனோட நான் சேர்த்து படிக்கிறப்ப என்னோடய சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்டீஸ் கூட அந்த ஏஐ சேர்த்துக்கிறது எந்த அளவுக்கு ப்ரொபோஷனேட்டாக வச்சுக்கணுமா, இல்லை 100% ரிலை ஆன் ஏயா?
இல்லை 100% ரிலே ஆன் ஏஐ சொல்லக்கூடாது. ஏன் நான் சொல்கிறேன்னு கேளுங்க. இப்போது டொமைன் இன்னுமே இன்டர்வியூ சிஸ்டம்லாம் இங்கே வந்து மாறலை. எல்லோரும் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா ஏஐ வந்ததுக்கப்புறம் இன்டர்வியூ ப்ராசஸ்லாம் மாறின்னு இருக்காங்க. இன்னும் இல்லை. ஆக்சுவலாக அது ஹார்டன் தான் இருக்குது. என்ன ஹார்டன் ஆகிருக்குன்னா, நீ ஏஐலேருந்து ரெஸ்யூமே இருந்தால் ரிஜெக்ட்டு, நீ ஏஐ ரிலேட்டடாக ஏதோ ஒன்றத்தை காப்பி பண்ணியிருந்தனா ரிஜெக்ட்டு, எல்லா இடத்துலையும் ரிஜெக்ட் ஆகுது. அகெயின் ஒரு ஹியூமன் தான் உங்களை இன்டர்வியூ பண்ணுறாங்க. டில் நவ் வந்து ஹியூமன் தான் பண்ணுறாங்க. விச் மீன்ஸ் ஹியூமனுக்கு என்ன லெவலில் தெரியும்னாக்க, நீ வந்து என்ன மாதிரி எமோஷனலில் இருக்க, எந்த மாதிரி ஒரு ஆன்சரை வந்து லாஜிக்கலாக திங்க் பண்ணுற. மொத்தமாக ஒரு 4 திங்கிங் தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து லாஜிக்கல் திங்கிங், அப்புறம் வந்து அனலிட்டிக் திங்கிங், மூணாவதாக வந்து கம்ப்யூட்டேஷனல் திங்கிங், லாஸ்ட்டாக வந்து ப்ரொசீஜரல் திங்கிங் சொல்லுவாங்க. இந்த 4 திங்கிங்கும் வந்து ஒரு ப்ராப்ளத்தில் நீ எப்படிலாம் அப்ளை பண்ணுறங்கிறத வச்சு தான் மோஸ்ட் ஆஃப் த ஐக்யூவை டெஸ்ட் பண்ணுவோம். அந்த ஐக்யூவை டெஸ்ட் பண்ணுறதுக்கு எல்லாருமே ஏஐ யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதனால தான் நான் சொல்லுவேன், டொமைன் நாலேஜ் வந்து இந்த 4த்தையும் ஃபில் பண்ணும். இப்போ நான் சொன்ன எல்லா திங்கிங்குமே இந்த 4த்தையும் மேனுவலாக பண்ணாக்க கண்டிப்பாக வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா, நான் ஒய்ஃபையில் வந்து ஏதோ ஒன்று எனக்கு தெரியலனா நான் ஏஐகிட்ட கேட்க மாட்டேன். நான் படித்து தெரிஞ்சுக்கிட்டதை ஒரு வாட்டி அப்ளை பண்ணிவிட்டு அப்புறம் தான் ஏஐகிட்ட போவோம். டு ஸ்டார்ட் ஒரு நோட் புக்கில் யாருமே யூஸே பண்ணுறதில்ல. அதெல்லாம் யூஸ் பண்ணாங்கன்னா டொமைன் வந்து நம்ம ஒரு 50%ஆவது ஓரளவாவது தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் ஏஐ கிட்ட ஒரு 50%. ரெண்டாவது விஷயம், இப்போ நம்ம ஏஐ இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஏஐ கூட ரொம்ப ரிலே ஆகிருக்கிறதுனால நம்ம ஐக்யூ லெவல்ஸ்லாம் ட்ராப் ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லி இட்ஸ் ஹேவ் அ ஸ்டாட். கரெக்ட். இப்போது அதை ரெஜுனுவேட் பண்ணணும் அப்படின்னா எப்படி அவங்க என்கேஜ் செய்யணும்? இல்லை, இப்போது இதுக்கு அவ்வளோதான், நியூ இயர் ஆஃப் லேர்னிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இது அரவிந்த் ஸ்ரீனிவாஸ் பெர்ப்ளெக்சிட்டி சிஇஓ அவர் சொன்னது தான். 2 விதமான மெட்ரிக்ஸ் இப்போ வந்துடுச்சு. ஏக்யூ அடாப்டபிலிட்டி கோஷன்ட்டுன்னு, ஐக்யூவை தாண்டி எப்படி அடாப்ட் பண்ணுறாங்க. அடுத்தது வந்து 2 விஷயம்னா க்யூரியாசிட்டி, ஹவு க்யூரியாசிட்டி அண்ட் ஃப்ளூயிட் இன்டெலிஜென்ஸ். இந்த 2 விஷயம் தான். அப்படின்னா என்னென்னா, ஒரு விஷயத்தை எப்படி இப்போ ஒரு கிளாஸ் ரூமில் இருக்கீங்க, யார் பெட்டராக ஆன்சர் பண்ணுறாங்களோ அவங்க தான் வந்து ஒரு நல்ல ஸ்டூடெண்ட், பிரைட் ஸ்டூடெண்ட்டுன்னு சொல்லிகிட்டு இருந்தோம். இப்போ அது கிடையாது. ஏன்னா எல்லாருமே ஏஐ யூஸ் பண்ணுறதுனால எல்லாருமே அதே ஆன்சர் தான் தருவாங்க, பெட்டரான ஆன்சர் தான் தருவாங்க. ஒருத்தவன் ChatGPT யூஸ் பண்ணாலும் அவன் ஒரு ஆன்சர் தரப்போகிறான், ஜெமினி யூஸ் பண்ணாலும் தரப்போகிறான். ஸோ ஆன்சர் இங்கே வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ எந்த மெட்ரிக்ஸ் பார்க்கணுன்னா, ஹூ இஸ் கேக்கிங், யார் வந்து எந்த மாதிரி குவாலிட்டியான கொஸ்டின் கேட்குறாங்க, அதுதான் வந்து இங்கே வந்து மேட்ரு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரூமில் இப்போ இந்த ஏராவில் நான் வந்து யாரையாவது வந்து மெட்ரிக்ஸ் வச்சு நான் வந்து ஒரு ஜட்ஜ் பண்ணணும் அப்படின்னு என்கிட்ட கொடுத்தாங்கன்னா, நான் எல்லாரையும் கேள்வி கேட்க சொல்லுவேன், கேமிஃபிகேஷனாக கேட்க சொல்லுவேன். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியலைன்னா நீங்கள் எப்படிலாம் கேள்வி கேட்பீங்க அப்படின்றது தான் சொல்லுவேன். இப்போ என்கிட்ட கேட்டது எல்லாத்தையும் ஏகிட்ட கேளுங்க அப்படின்னு சொன்னாலே முடிஞ்சிச்சு. விச் மீன்ஸ் க்யூரியாசிட்டி இருக்குது, அவங்க பண்ணிப்பாங்க. வாட் இஸ் ஃப்ளூயிட் இன்டெலிஜென்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷனே தெரியல, ஓகேவா. ஃபார் எக்ஸாம்பிள் ஆண்ட்ரே கார்பாத்தி இஸ் அ காட்ஃபாதர், ஒன் ஆஃப் தி காட்ஃபாதர், ஓப்பன் ஏஐயில் ஒன் ஆஃப் தி மெம்பர். அவர் தான் வந்து ஃபவுண்டிங் டீம். அவர் வந்து இப்போது ரீசெண்டாக ஒரு ட்வீட் போட்டிருந்தார் எக்ஸில். என்ன பண்ணியிருந்தாருன்னா, எனக்கு வந்து ஐஓடி பற்றி எதுவும் தெரியாது, ESP32 பற்றி எதுவுமே தெரியாது, நான் கிளாட் கோடை யூஸ் பண்ணி நான் வந்து ஃபுல்லாகவே பண்ணிட்டேன். அந்த இடத்துல வந்து எனக்கு என்ன பண்ணணுங்கிறது கிளியராக இருந்தது. நான் அதனால் ஒன்றொன்றுத்தையும் க்யூரியஸாக கற்றுக்கிட்டேன், எப்படி வந்து கனெக்ட் பண்ணணும். நான் ஃபஸ்ட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கேட்டு பண்ணேன். அப்படிங்கிறப்போ தட்ஸ் அ ஃப்ளூயிட் இன்டெலிஜென்ஸ். எனக்கு என்னன்னே தெரியல, கிட்ட எப்படி கேட்கணும்னு தெரிஞ்சுட்டேன். அந்த கேட்குறப்போ ஒன்று ஒன்று அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன். அதனால் எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குது, என்னால் எது வேணாலும் இந்த வேர்ல்டில் பண்ண முடியும்னு. இது வைப் கோடிங்கில் வராது, லேர்னிங் இன்டெலிஜென்ஸ்குள்ளே வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். இப்போது அதான், இப்போ நீங்கள் சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா, டு பி ப்ரிசைஸ் 2 விஷயம். ஒன்று வந்து இப்போ நந்தா இன்ஃபோடெக் ஆகட்டும், ஸ்கில் டேட்டா ஆகட்டும், நாங்கள் வந்து ஒரு விர்ச்சுவல் ஹெச்ஆர் அசஸ்மெண்ட் டூல் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். அது ஒரு 7-8 மாதமாக பண்ணிட்டு இருக்கோம். ட்ரைனிங் டேட்டாஸ் நிறையா கேட்டு கஷ்டம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் சொன்ன மாதிரி வி ஆர் யூசிங் ஒர்க் ஃப்ளோஸ். எங்களோட ஹெச்ஆருக்கு என்ன பண்ணிடுறோம், ஃபஸ்ட்டு இன்டர்வியூ ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் கூட ஒரு ஒர்க் ஃப்ளோ ரெடி பண்ணி போட்டிருந்தீங்க, ரைட்? அது வந்து ஆக்சுவலி நல்லா இருந்துச்சு. இப்போ அந்த மாதிரி இனிஷியலாக வர இமெயில்ஸ்லேருந்து டிராஃப்ட் பண்ணி ஓகே ஸ்க்ரூட்னி பண்ணிவிட்டு அடுத்தது ஷெடியூல் பண்ணிவிடும். ஷெடியூல் பண்ணிட்டா இந்த ஏஐ செக் பண்ணிக்கும். இது ஏன் பார்க்குறோன்னா, ஒர்க் ஃப்ளோஸை வந்து குறைக்கிறது மட்டும் இல்லாமல் முடியறது இல்லை. இப்போ ப்ரிசைஸாக சொல்ல போனோன்னா, எல்லாருக்குமே எல்லாரும் தெரியும்னு சொல்கிறான். இப்போ நான் வந்து எல்லாத்துக்குமே எல்லாமே தெரியுது. நீங்கள் இப்போ மேபி உங்களுக்கும் நிறைய கால்ஸ் வரும், ஜாப் கால்ஸ் ஏதாவது வந்துச்சுன்னா, நான் ஃபஸ்ட்டு எடுத்து கேட்டவொன்னே நீ என்ன டொமைனுக்கு எனக்கு கால் செஞ்சுருக்க, எந்த டொமைனுக்கும் உனக்கு வேலை சார், நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கேன், என்ன டொமைனாலும் நான் வேலை செய்வேன், நான் ஏஐ தெரியும். அந்த கிளாரிட்டி இல்லாததுனால
ஹெச்ஆரோட பாதி நேரம் போயிடும், வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ அதை வந்து கட் ஷார்ட் பண்ணுறதுக்கெலாம் நம்ம இந்த மாதிரி இப்போ tools தான் use ஏஐலாம் ரிஜெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அதனால அது எல்லாமே செய்கிறோம். ரெண்டாவது, இப்போ டு க்ளோஸ் திஸ் நோட், டு அட்ரஸ் இப்போ இந்த 2026ஓட பிகினிங்கில் இருக்கிறோம். இந்த எராவில், இந்த பர்டிகுலர் இயரில் ஒரு இர்ரீப்ளேசபிள் ஏஐ டூல்னா எது? கிளாட் கோட் ஓபஸ் 4.5. ஜெமினிக்கு பிராண்ட் அம்பாசிடர்னு சொன்னீங்க, இல்லை இது எதுக்கு சொல்கிறேன்னா, இது எல்லாம் பண்ணுறது எல்லாமே ஜஸ்ட் லைக் தட் பண்ணோம். ஓகே, இங்கே வந்து டூல் எண்ட் யூசர் இது எல்லாமே. ஆனால் கிளாட் ஓபஸ் 4.5 இஸ் எ சிஸ்டம் பில்டர். ஓகே, யூ கேன் பில்ட் எனிதிங். ஓகே, எவ்வளோ பெரிய விஷயம்னாலுமே நீங்கள் பண்ண முடியும். ஸோ இட்ஸ் எ ஏஜி. ஓகே. அடுத்த முக்கியமான விஷயம் ஆக்சுவலி நான் கவர் பண்ணணும்னு நினச்சேன், மிஸ் பண்ணிட்டேன். ஓகே. ஒருத்தர் நியூபியாக இருக்கார், நான் ஏஐ படிக்கிறதுக்கு டூல் காஸ்ட்டாக எவ்வளோ செலவு பண்ணலாம்? நான் வந்து இப்போதைக்கு ஜீரோன்னு சொல்லுவேன். ஏன் ஜீரோனாக்க, டு ஸ்டார்ட் வித் வந்து அதுவும் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் நான் என்ன தெரியுமா சொல்லுவேன், செலவே பண்ணாமல் படிங்கடா, ஏன்டா செலவு பண்ணுறீங்கன்னு சொல்லுவேன். நான் ஈவன் என்கிட்ட வந்து நான் இந்த கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணிட்டான்னு கேட்டாங்கன்னா நான் ஸ்ட்ரெயிட்டாகவே நோ சொல்லுவேன். பிகாஸ் ஏன் அந்த இது சொல்கிறேன்னா, ஈகோ சிஸ்டம் இல்லாதப்போ ஓகே எல்லாமே இருக்குது. இப்போது அவன் எதில் செலவு பண்ணணுன்னா ஏஐ கிட்ட நான் கேட்டது வந்து சப்போஸ் இப்போ எனக்கு வந்து ரெக்வஸ்ட் பர் மினிட்ல இவ்வளோ இருக்குது, ஒரு டோக்கன்ஸை ஏன்னா அதை யாருமே கன்சிடர் பண்ணுறது இல்லை. கரெக்ட். நான் தான் சொல்கிறேன், இப்போது இது எல்லாமே எண்ட் யூஸராக அவன் படிக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம். இப்போ நீ ஒரு டூலை டெவலப் பண்ணணும் அப்படின்னாக்க சில ஏரியாவில் கண்டிப்பாக செலவு பண்ணணும். அதுவும் எப்படி ஆப்டிமைஸாக பண்ணணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட் டெவலப் பண்ணிங்கன்னா அகெயின் இந்த பிரெயின் வந்து எல்எல்எம் தான். எல்எல்எம் வந்து பெட்டர் எல்எல்எம் யூஸ் பண்ணால் கண்டிப்பாக ஏபிஎஸ் தேவை, விச் இஸ் லோ காஸ்ட்லேயே பண்ணிக்கலாம். ஒரு $10 டாப் அப் பண்ணுறீங்கனாக்கா, நான் வந்து இனிஷியலாக 2022 எண்டுலேருந்து ஆரம்பிச்சிங்கன்னா 23 வரைக்குமே $10 வச்சு தான் ஓடிட்டு இருந்தேன். பிகாஸ் நான் பார்த்து நான் ரெக்வஸ்ட் அனுப்பிட்டே இருப்பேன். ஆனால் எனக்கு அப்போ தெரியாது 1 மில்லியன் டோக்கனுக்கே 0.06 தான் வந்து மினி நேனோலாம் எடுக்கும்ன்றது. அந்த அளவுக்கு ரொம்ப கம்மியாக தான் எடுக்கும், நம்ம தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது. இன்னைக்கு வரைக்குமே அது யாருக்கும் தெரியல. அதுதான். ஸோ அந்த ஏபிஐ காஸ்ட் வந்து நீங்கள் $10 டு ஸ்டார்ட், அந்த ஒரு $10 கண்டிப்பாக செலவாகும். அடுத்தது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் வைப் கோடிங் ஃப்ரீயாக சொல்லணுன்னாக்க கூகுள் ஆன்டி கிராவிட்டி எடுத்துக்கலாம். இல்லை கூகுள் ஜெமினி சிஎல்ஐ வந்து ஒரு நல்ல இதுதான், ஒரு 1 hour 2 hours வந்து தருவாங்க. 5,000 அந்த மாதிரி ஏதோ ஒன்று இருக்கும். ஏதோ ரெக்வஸ்ட் பர் hour 1000 ரெக்வஸ்ட் பர் ஹவருக்கு வந்து ஃப்ரீயாக தருவாங்க. ஸோ நீங்கள் அதையே யூஸ் பண்ணலாம். அதை யூஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த காஸ்ட்டு இது வரைக்குமே $10 சொல்லியிருக்கேன். கடைசியாக டிப்ளாய்மெண்ட்டுன்னு ஒன்று வரும். ஸோ அதுக்கு வந்து யூ நீட் டு ஸ்பெண்ட் $883 இன் ஹோஸ்டிங்கர். அது மட்டும் போதும். ஸோ இப்போ ரவுண்டாக பார்க்கணுன்னா ஒரு $2,000 $3,000 அதில் வந்து யூ கேன் ஏபிள் டு டெவலப் உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்குனாக்க பண்ணலாம். அதுதான் மைக்ரோசாஃப்ட். தட் மீன்ஸ் நான் கன்சைஸாக க்ளோஸ் செய்யணும்னா, நான் ஒரு மினிமம் ஒரு $3,000 என்கிட்ட இருந்துச்சுன்னா, நான் ஒரு சொஃபஸ்டிகேட்டடான ஒரு நல்ல அப்ளிகேஷனை செல்ஃப் லேர்ன் பண்ணி கற்றுக்கிட்டு டிப்ளாய் செய்யலாம். கண்டிப்பாக. ஆனால் டிப்ளாய் செய்கிறதுக்கு இங்கே ஒரு டிஸ்க்ளைமர் நோட் வந்து பார்த்தீங்கன்னா, யூ நீட் டு யூஸ் அவைலபிள் எல்எல்எம்ஸ் ப்ளஸ் நோன் மாடல்ஸ். ஆமாம், எக்ஸாக்ட்லி. அது இல்லாமல் போனோம் அப்படின்னா மாட்டிப்போம். இது பண்ணாலுமே செக்யூரிட்டி லேயர் ஒன்று இருக்குது. அதை நிறைய பேர் அட்ரஸ் பண்ணணும். அது இந்த $3,000 வச்சுக்கிட்டு ஒரு 4 வாட்டி பண்ணாலே போதும். நீங்கள் வந்து பயங்கரமான ஒரு நாலேஜ் வரும். அகெயின் ஃபெயில் ஃபாஸ்ட், அதுதான் நான் சொல்லுவேன். ஷிப் ஏர்லி, ஃபெயில் ஃபாஸ்ட், இந்த மாதிரி வேர்ட்லாம் அது எதுக்காக சொல்கிறாங்கன்னா, தப்பு பண்ணி கற்றுக்கிறது மாதிரி எங்கேயுமே கற்றுக்க முடியாது. ஸோ அதுதான் வந்து ஃபைனல் பீப்புள்ஸ்க்கு என்ன சொல்ல போகிறீங்க? அவ்வளோதான். இல்லை, இப்போது நான் வந்து எல்லாருக்கிட்டையுமே ஒன்று பார்க்குறேன். என்னென்னா, வைப் கோடிங் வந்ததுக்கப்புறம் நான் சொல்கிறேன், ஏஐ வந்து ரொம்ப சீப்பாக நினைக்கிறாங்க. எனக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஓப்பனாக சொல்லணும்னா, என்ன ஏஐ இதுதான் பண்ணுமா அப்படின்னு ரொம்ப நக்கல் அடிக்கிறாங்க. ஏஐயோட பவர் தெரியல இன்னும் நிறைய பேருக்கு. வெரஸ் நீங்கள் வந்து உங்களுடைய ஒர்க்கில் அன்சால்வபுளாக இருக்கிற ஒரு ப்ராப்ளத்தை எடுத்து ஏஐ யூஸ் பண்ணி சால்வ் பண்ணிங்கன்னா, உங்களை இர்ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண முடியாத இடத்துல எய்தர் பிஸ்னஸ், ஒர்க்கு, ஸ்டூடெண்ட் யாராக இருந்தாலும் கொண்டு போய் சேர்த்துரும். அதுதான் ஏஐ. ஸோ அதை வந்து ஜஸ்ட் லைக் தட் ரொம்ப எங்கும் ஏஐ, எதிலும் ஏஐ. அதே தான், எல்லாருக்கும் ஏஐ தான். அது எல்லாருக்குமே ஏஐ. அதை யூஸ் பண்ணுறது தான். இந்த சிட்டி படத்தில் வந்து அதான் இந்த எந்திரனில் ட்ரெயின் பண்ணுறப்போ தப்பாக ட்ரெயின் பண்ணுவாங்களா, அது மாதிரி தான் இப்போ நடந்துருக்கு. யூஸ் பண்ணுறதே வந்து ரொம்ப கேவலமாலாம் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதான் அந்த ஏஐயோட பவர் இன்னும் தெரியலன்ற.
ஃபர்ஸ்ட் we need to understand how to use, when to use, where to use. எக்ஸாக்ட்லி அதுதான் கரெக்டு. ஸோ எப்படி யூஸ் பண்ணுங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அது வந்து நீங்கள் அன்சால்வபிளான ஒரு ப்ராப்ளத்தை எடுத்து சால்வ் பண்ணுறதுக்கு ஏஐ கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். ஓகே, ஷூர். தேங்க்யூ. தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ.